पहले வழி விலகி கடந்து போனேன். मैं रास्ता भटक कर गया। எந்த உபத்திரம் வந்தாலும் அது நல்லதுன்னு நினைச்சுக்கிடணும். कोई भी कलेश जीवन में आए वो अच्छा है करके सोच लीजिए। என் மனைவியை கொண்டு என்னை சோதிச்சாரு. मेरी पत्नी को रख के मेरी परीक्षा की, அம்மாவை கொண்டு என்னை சோதிச்சாரு. मेरी माँ को रख कर मेरी परीक्षा என்னை की, கொண்டு ஆண்டவர் சோதிச்சாரு. मुझे रख के परीक्षा की பிறரை परमेश्वर, கொண்டு ஆண்டவர் என்னை சோதிச்சாரு. दूसरों को रख कर मेरी परीक्षा की। அந்த சோதனைகள் அப்போதைக்கு நான் யோசிச்சேன். उस परीक्षा में उस समय मैंने सोचा ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், परमेश्वर मुझे भूल गए, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு परमेश्वर मुझे छोड़ दिए, அப்படின்னு தான் நினைச்சேன். ऐसे मैंने सोचा। ஆனால் लेकिन அதற்கு பின்பு பெரிய ஊழியம் இருந்தது என்பதை நான் இப்போதான் யோசிக்கிறேன். उसके बाद एक बड़ी सेवकाई थी करके मैं आज सोचता हूँ। இன்னைக்கு உன் வாழ்க்கையில आज तेरे जीवन में பலவீனத்தோடு வந்திருக்கலாம், कमजोरी के साथ आया ஏதோ होगा, ஒரு இழப்புகளோடு வந்திருக்கலாம், नहीं तो कुछ खोया ஏதோ ऐसे ஒரு आया होगा, போராட்டத்தோடு வந்திருக்கலாம், नहीं तो एक संघर्ष के साथ आया எல்லாத்தையும் होगा, இழந்து வந்திருக்கலாம். नहीं तो कुछ खो के आया होगा। சபைக்கு போய் என்னத்த சம்பாதிச்சேன், कलीसिया में जाके क्या कमाया, ஒன்னத்தையும் பார்க்கலப்பா, कुछ भी नहीं देखे। நான் வெறுமையா தான் போறேன், வெறுமையா தான் வரேன். मैं खाली जाता हूँ, खाली आता हूँ, சபையில இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. लेकिन बाकी कलीसिया எனக்கு सब என்ன आशीष पाए। நன்மை உண்டு? मेरे लिए क्या भलाई है? எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறாயோ, तू जितने के जितने परमेश्वर के हाथ के अधीन ஏற்ற रहता வேலை है, வரும் பொழுது ठीक समय आते समय உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். तुझे परमेश्वर ऊंचा उठाएंगे। உண்மை, ये सच है, உண்மை, ये सच है, உண்மை, ये सच है, உண்மை. ये सच है। அல்லேலூயா. हालेलुया। அவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் அவருடைய கரத்துல நீங்க பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணுமா? वो निश्चय एक दिन को रखे, उस दिन तुझे ऊंचा उठाएंगे करके तब तक उसके हाथ के अधीन रहना के। அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். हालेलुया बोलिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए। நான் 3 நாள் கன்வென்ஷன்ல பேசுற மாதிரி இங்க பேச மாட்டேன். मैं 3 दिन कन्वेंशन में जैसे बात किया ऐसे नहीं यहाँ पर बात करूंगा। ये कलीसिया है। கன்வென்ஷன்லயே அந்த போர்டு போட்டேன். कन्वेंशन में उतना मारा। என் வைஃப் ரூம்ல வந்து சொன்னா, मेरी पत्नी कमरे में आकर कही, என்னப்பா இப்படி போட்டீங்களே எல்லாரையும்? अब ऐसा मारे लोगों के लिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बाजू वाले का हाथ पकड़ कर बोलिए। வசனம் वचन மானே தேனன்னு சொல்லாது. शहद मधु करके नहीं कहता। வாழ்ந்தா வாழு, செத்துரு. जीना है तो जीने तो मर जा। இதுதாங்க பைபிள். यही पवित्र शास्त्र। அம்மாலாம் கார் தரார், பங்களா தரார், ரத்த தரார், இத தரார், வாங்கி என்ன பண்ண போற? परमेश्वर ये दे रहे वो दे रहे लेके क्या करेगा? कुछ नहीं, ஒண்ணும் கிடையாது. कुछ नहीं। அதான் பைபிள் சொல்லுது. इसीलिए बाइबल कहता है, பாட்டுக்காரன் சொன்னாரு, संगीतकार कहता है, தமிழ்ல ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு ஒன்று இருக்கு. तमिल में एक सुपर हिट सॉन्ग है। நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. मैं ढूंढ के गया नहीं, मुझे ढूंढ के आया वो। எந்தன் இயேசுவே, मेरा यीशुवे, எந்தன் இயேசுவே, मेरा यीशुवे। இந்த பாட்டை நான் வேற மாதிரி பாடுவேன். इस गीत को मैं अलग तरीके से गाता हूँ। பாட்டுக்காரன் தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, சொத்தை கேட்கல, இயேசு அப்படின்னு தான் வரும் பாட்டுல. संगीतकार कहता है सोना नहीं मांगा, चांदी नहीं मांगा, वो पद नहीं मांगा, वो सब नहीं मांगा, ये सब नहीं मांगा करके। ஆனா நான் எப்படி பாடும் தெரியுமா? लेकिन मैं कैसे गाता हूँ मालूम है क्या? காவடி உன்னை தூக்க சொல்ல, மொட்டை உன்னை அடிக்க சொல்ல, யாத்திரை உன்னை போக சொல்ல, उसने टकला नहीं தீய உன்னை மிதிக்க சொல்ல, அகல உன்னை குத்த சொல்ல, எதையும் அவர் கேட்கவில்லை, நான் தேடி போகவில்லை. टकला मारने नहीं बोला, ये घुसाने नहीं बोला, वो घुसाने नहीं बोला, मैं ढूंढ के नहीं गया। இப்படி பாடின உடனே எதிர்பார்த்தியாலும் ஆன்னு பார்ப்பான். ये देखते समय कोई भी देखता था आ करके देखता है। நான் நினைப்பேன் அடிக்க போறான் பல்துன்னு. मैं सोचता मुझे मारेगा करके। ஐயா भाई நீ கரெக்டா சொல்லிட்டீங்க ஐயா. आपने करेक्ट बोल दिया भाई। இதெல்லாம் அது கேக்குது பாஸ்டர். ये सब वो मांग रहा है ஆனா पास्टर। இயேசு, लेकिन यीशु, நீ சொன்ன பிறகு என் மூளைய வேலை செய்யுது. तू बोलने के बाद मेरा दिमाग काम कर रहा கேட்கவே है। இல்லல. ये सब नहीं मांगा ना। இவர் தாங்க ட்ரூலி காட். यही सच्चे परमेश्वर है। அம்மேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. आमीन नहीं बोल रहे हो? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। எத்தனை பேர் சொல்ல நம்ப முடியும்? कितने लोग भरोसा कर सकते? மாலை உன்னை உருட்ட சொல்லல. என்ன மாலை? रोजरी माला तुझे गोल गोल घुमाने ने कहे। மொட்டை உன்னை அடிக்க சொல்ல, மாலை உன்னை போட சொல்ல, टकला तुझे मारने नहीं बोले और किसी को माला चढ़ाने भी नहीं बोले। மெழுகுவர்த்தி ஏத்த சொல்ல, मेमबत्ती जलाने नहीं बोले। பாவ மனுஷங்கிட்ட பாவ அறிக்கை செய்ய சொல்ல, लोगों से पाप को कबूल करने नहीं बोले। இதெல்லாம் கேட்கவில்லை. ये सब नहीं मांगे। நான் பேசுறது புரியுதா? मैं जो बोल रहा समझ में आ रहा ஆமா, இங்கெல்லாம் நிறைய அது போலாம் இருக்குது. है? यहाँ पर ऐसे बहुत है। ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களா? आमीन नहीं बोल रहे हो? ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. आमीन नहीं बोल रहे हो? ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. आमीन नहीं बोल रहे हो? ஏங்க இந்த கீபோர்டுக்கு மதிப்பா, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு மதிப்பா?
ये कीबोर्ड की इज्जत है या कीबोर्ड बजाने वाले की इज्जत है? ஆன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். आ करके देखो तो गुस्सा आएगा. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. जल्दी से बोलिए. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தாங்க மதிப்பு. जो कीबोर्ड बजाता है उसको इज्जत டிக்ஷனுக்கு தாங்க सम्मान है. மதிப்பு, அப்படிதானே? डिक्सन को ही सम्मान है. ஹalleluya. हालेलुया. இந்த கீபோர்டு எந்த கீபோர்டு கொடுத்தாலும் சரி, இவருக்கு வாசிக்கிறதுக்கு அந்த டேலண்ட் இருந்தானா எதை கொடுத்தாலும் வாசித்துருவார். इनको कौन सा भी प्रकार का कीबोर्ड दो, इनको टैलेंट है तो 10,000 ரூபாய் போர்டுலயும் வாசிப்பாரு, 1 லட்சம் ரூபாய் போர்டுலயும் வாசிப்பாரு. 10,000 की कीबोर्ड भी बजाएंगे, 1 लाख की कीबोर्ड भी बजाएंगे. நான் ஏன் இங்க இருந்து பேசறேன்னா ஏசி காத்து கொஞ்சம் நல்லா வருது. मैं यहाँ क्यों खड़े रह के बात कर, यहाँ से एसी की हवा आ रही है. ஆமா, பாஸ்டர் கிட்ட ஒண்ணும் வர மாட்டேங்குது. पास्टर के पास कुछ नहीं आ रहा. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து ரோல் மாடலா இருக்காரு. क्योंकि वो आपके लिए एक आदर्श रोल मॉडल बनकर है. நானே வேக்காடல இருக்கிறேன்னா நீங்களும் இருந்துதான் ஆகணும். मैं भी गर्मी में हूँ तो आपको भी गर्मी में बैठना है. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. एक हालेलुया बोलिए. பாருங்க, பாஸ்டர் எனக்கு 12 o'clock கொடுத்தாரு. இன்னும் பிரசங்கத்துக்கே போல. देखिए पास्टर मेरे को 12 बजे तक समय दिए, लेकिन मैं प्रचार में गया नहीं. ऐसे समय जाएगा. சரி, நேரத்துக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். हम परमेश्वर के वचन की ओर जाएंगे. வெளிப்படுத்தல் प्रकाशित वाक्य 3 तीसरा 11. வெளிப்படுத்தல் प्रकाशित वाक्य 3 तीसरा अध्याय 11. 11वां. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. हालेलुया बोलिए. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाले हैं. அவரை சந்திக்க ஆயத்தப்படு. उनसे मिलने के लिए तैयार हो जाइए. பிறரை ஆயத்தப்படுத்து. दूसरों को तैयार कीजिए. ஆண்டவர் உன் குடும்பத்துல உன்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தினார்னா எதுக்கு தெரியுமா நடத்தினாரு? परमेश्वर तेरे परिवार में तुझे उद्धार में चलाए तो किस लिए चलाए मालूम है குடும்பத்துக்கு क्या? நீ சாட்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். तेरे परिवार के लिए तू गवाही बने, इसलिए तुझे बनाए. நீ மட்டும் பரலோகத்துக்கு போகணும்னு தேவ சித்தம் கிடையாதுங்க. सिर्फ तू स्वर्ग राज्य जाए परमेश्वर की योजना नहीं. அகில உலகமே பரலோகத்துக்குள்ள போகணும்ன்றதான் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். सारी दुनिया के लोग स्वर्ग राज्य जाए, इसीलिए परमेश्वर अपनी योजना पूरी कर रहे हैं. நீ ரட்சிக்கப்பட்டாச்சு. तू उद्धार पा लिया. உன் குடும்பம், तेरा परिवार, உன் பிள்ளை, तेरा बच्चा, உன் மனைவி, तेरी पत्नी, உன் கணவன், तेरा पति, உன் உடன்பிறப்புகள் तेरे साथ जन्म हुए எங்க போயிட்டு இருக்காங்க? कहाँ जा रहे हैं? அதற்கு யார் சாட்சி? उसके लिए कौन गवाही है? நீங்க தான் சாட்சி. आप लोग ही गवाही हो. ஆதபடினால इसीलिए உன் உடன் பிறந்தவர்களையும் உன் ரத்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் இந்த இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை சபைக்கு அழைச்சு கொண்டு வந்தால்தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ளப்பட வேண்டும். इसीलिए तेरे साथ जो जन्म हुए, जो तेरे खूनी रिश्तेदार है, उन लोग को भी तू बताकर मसीह के अंदर चर्च में लेके आएगा, तभी तेरे लिए राज है. ஹல்லேலூயா. हालेलुया. வேதத்தில் அழகாய் பார்க்கிறோம். वचन में हम अच्छे से देखते हैं. சீக்கிரமாய் வருகிறேன், मैं जल्दी आने वाला हूँ. உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு तेरे मुकुट को कोई और ना ले ले, அதை பற்றி கொண்டிரு. उसे पकड़े रख. ஐயா, உன்னுடைய செல்போனை வேற யாரும் எடுக்காதபடிக்கு, तेरे सेल फोन को कोई और ना उठाए कर உன்னுடைய பேனாவை வேற யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, तेरे पेन को कोई और ना उठाए कर உனக்குரியதை, जो तेरा है, உனக்காக தந்ததை, जो तेरे लिए दिया गया, உனக்காக நியமிக்கப்பட்டதை, जो तेरे लिए नियुक्त किया गया, உனக்காகவே இருக்கிறதை, जो तेरा ही है, அதை வேற யாரும் எடுக்காதபடிக்கு वो और कोई और ना ले करके அதை மேல நீ கண்ணை வச்சு பற்றி கொண்டே இருக்கணுமா? उसके ऊपर अपनी आंखों को लगाकर थामे रे. அதுதான் வேதம் சொல்லுகிறது. वही वचन कहता है. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். हर एक के लिए हर एक प्रकार की मुकुट परमेश्वर रखे हैं. கிரீடம் என்பது என்ன? मुकुट मतलब क्या? வரம், वरदान, கனிகள், फल, கிருபை, अनुग्रह, அபிஷேகம், अभिषेक, வல்லமை, सामर्थ, தாளந்து. टैलेंट. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதங்களில் பயன்படுத்துவார். हर एक को परमेश्वर हर एक तरीके से इस्तेमाल करेंगे. இத கொடுக்கப்பட்டிருக்கிற என் ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு. इसे देने वाला परमेश्वर तुझ पर भरोसा रख के दिए है. இத நீ கரெக்ட்டா பயன்படுத்திட்டீனா ஆண்டவர் அடுத்த 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 காரியங்கள் கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. इसे तू सही तरीके से इस्तेमाल करेगा तो परमेश्वर अगला अगला कार्य देते रहेंगे. கொஞ்சம் மாமிச புத்திக்கு இடம் கொடுப்பாய் என்று சொன்னால், तू थोड़ा शारीरिक बुद्धि के लिए जगह देगा तो உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த கிரீடத்தை எடுத்துடுவாரு. तेरे पास जो मुकुट है उसे ले लेंगे. அப்ப எடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? तो लेके क्या करेंगे परमेश्वर வேற मालूम है क्या? ஒருத்தனுக்கு கொடுத்துடுவாரு. और किसी को दे देंगे. அதான் வேதம் சொல்லுகிறது. वही वचन कहता है. ஒருவனுக்கு ஒரு தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்துகளை கர்த்தர் தராரு. एक को 1 तुंडे, 2 तुंडे, 5 तुंडे देते हैं. எல்லாரும் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. बहुत से लोग उसे कई गुना बढ़ा लेते हैं. ஆனா ஒரு தாளந்தை படைத்தவனோ அவன் மண்ணுக்குள்ளே புதைத்து வைக்கிறான். लेकिन जिसको 1 टुंडे मिले थे उसे खोद कर दफना के रख दिया. அந்த தாளந்தை அவன் அழிக்கலங்க, उस टुंडे को उसने नाश नहीं किया, அப்படியே வச்சிட்டு இருந்தான். वैसे
ऐसे ही रखा था, அதுதான் தப்பு. वही गलती। ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற வரத்தை ஏன் செயல்படுத்தாத வச்சிருக்க? परमेश्वर ने तुझ पे भरोसा रख के जो वरदान दिया, अरे नाल பேருக்கு சொல்லாம வச்சிருக்க. उसे 4 जन को क्यों नहीं बता रहा है? வச்சிட்டு இருக்கிற நீ சும்மா தான் வச்சிட்டு இருக்கிற. அது ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. வேற எவங்கிட்ட கொடுத்தாலும் அது பிரயோஜனமா இருக்கும். அதபடினால கொடுத்த கிருபையை எடுத்துவார். तू रख के ऐसा ही रखा है, खाली वैसे करके परमेश्वर से देख के चुपचाप नहीं बैठेंगे, उसे उठा के दूसरे किसी को देंगे जो इस्तेमाल करता होगा। அல்லேலூயா. हालेलुया। வண்டி ஃபாஸ்டா போடுதுல, गाड़ी तेजी जा रही है। ஐயா நான் ரொம்ப ஃபாஸ்டா போவேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। God is good. God is good। ஹalleluya. हालेलुया। கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், तो ध्यान देने वाला विषय, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. तेरा जो है पकड़े रख। உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. तेरा जो है पकड़े रख। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ My पकड़ के बोलिए, sister, मेरी बहन, my brother, मेरे भाई, உனக்குள்ளதை तेरा जो है பற்றிட்டு இரு. पकड़े रख। எப்படி பற்றிட்டு இருக்கணும்? कैसे पकड़े रखना है? உன் நெக்லஸ் எப்படி பற்றிட்டு இருக்கிற? तेरे नेकलेस को कैसे पकड़े रखती है? கால் சவர மோதிரத்தை எப்படி ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? जो सोने की वस्तु से आ करके कैसे देखते हो? மனைவி யாரும் பாத்திர கூடாதுன்னு எங்க போறா எங்க வரா அப்படின்னு எப்படி பார்த்துட்டு இருக்கற? तेरी पत्नी को कोई और ना देखे करके कहां जाती कहां देखता है? யார்கிட்ட பேசிட கூடாது, செல்போன்ல நோண்டி நோண்டி பாக்குறீல? तेरा पति और किससे बात नहीं करना चाहिए, फोन में खोज खोज के देखते हो। என்னடா பாஸ்டர் இது கரெக்ட்டா சொல்லிறாரு? क्या पास्टर सब ठीक ठीक बोल रहे? இந்த முகத்தை பார்த்தாலுமே தெரிதுங்க. ये तो चेहरा देख के ही पता चल रहा है। பாதி சந்தேகத்தின் ஆவி, आधा शक की आत्मा। அதனால தான் ஆண்டவர் சந்தேகம் பிடிச்ச மனுஷனாகிய தோமாவை சென்னைக்கு அனுப்புனாரு. इसीलिए जो शक से भरे मनुष्य तोमा को चेन्नई की இந்தியால இருக்கிற ஆவியை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் போல. क्योंकि भारत देश में जो आत्मा है परमेश्वर को मालूम था लगता है। இதெல்லாம் பார்த்தாவே நம்பாதப்பா. ये तो देख के भी भरोसा नहीं करेंगे। சொன்னா எங்க நம்போம்? बोलेंगे तो क्या भरोसा करेंगे? ஆண்டவர் யோசிச்சிருப்பார் ராத்திரி பகலும். इसीलिए परमेश्वर रात दोपहर सोचे होंगे। 12 சிஷ்யர்ல ஒருத்தன் போயிட்டான். 12 चेले में से एक चले गया। 11 பேர் இருக்கான். 11 जन है। எவனை எங்க அனுப்புனாலும் இந்தியா சீர்படாது. किसी एक को भेज दिया, ये सुधरेगा नहीं। என் விலா எலும்புல கையை விட்டு பார்த்தான் பத்தியா தோமா? मेरे पसली में हाथ रख के देखा ना तोमा, அவன் தான் இந்தியாவுக்கு போனோம். वही भारत जाना चाहिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அதனால தான் इसीलिए சென்னையில இருந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் மும்பைக்கு வராங்க. चेन्नई से पास से सब मुंबई आ रहे। ஏன் சொல்லுங்க? क्यों बोलिए? நாங்கெல்லாம் கண்டு பார்த்து ருசித்த தெய்வத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். हमने देखकर चक्कर देखे परमेश्वर को बताने आए हैं। ஒரு அல்லேலூயா. हालेलुया। ஒரு அல்லேலூயா. हालेलुया। நான் ஒன்னு சொல்லட்டுமா? मैं एक बात बोलूं क्या? எவ்வளவு பலவீனம் இருந்தாலுங்க कितना भी कमजोरी रहे, தெய்வத்தை ஆராதிங்க. हमारे परमेश्वर की आराधना कीजिए। பஞ்சு பஞ்சம் ஓடுங்க வியாதி. वो कापूस के जैसे उड़ के जाएगा, போல அருந்து போகுங்க. वो धागे के समान उतर மலை जाएगा। போல இருக்கிற பிரச்சனைகள், पहाड़ जैसे जो परेशानी है, மலை போல இருக்கிறதான வேதனைகள், पहाड़ जैसी जो वेदनाएं है, தேவ சமூகத்துல நீ அறிக்கை செய்யும் பொழுது तू परमेश्वर के सामने अंगीकार करते समय உன்னதமான வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை, उनके सामने जो परम प्रधान का जीवन बड़ा जीवन है। இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க. अब हाथ पकड़ कर बोलिए, கையை விடவே கூடாது. हाथ को छोड़ना ही नहीं है। அதாவது எனக்கு கல்யாணம் ஆச்சு. देखिए मेरी शादी हुई, நான்லாம் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். मैं प्यार वगैरह नहीं करता, பண்ண அனுபவம் கிடையாது. प्यार करने का अनुभव भी नहीं। இதான் இனிதான் சொல்றேன். ஒரு வீடியோல எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கேன் ஐயா. वीडियो में एडिट कर लीजिए। என் வாலிபத்துல நான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது और जवानी के दिन 10th கிளாஸ் போயினா 10th கிளாஸ் மட்டும் ஃபெயில் கிடையாது. அதான் அப்புறம் அட்டெம்ப்ட் எழுதிட்டேன். आप 10वीं फेल मतलब 10वीं फेल इसके बाद अगले अटेम्प्ट நான் में कर போயிட்டு लिया। இருக்கும்போது जाते समय என்ன ஒரு பொண்ணு பார்த்தா. मुझे एक लड़की ने देखा, பார்த்துட்டு சிரிச்சா. ऐसे देख के हंसी। நான் பாருங்க நம்மள யாரா பத்திரம் பார்க்க போறாங்க நினைச்சு பின்னாடி திரும்பி பார்த்தேன். मैंने सोचा अरे मुझे कौन देखेगा, அந்த பொண்ணு என்ன பார்த்து சொல்லுது, वो लड़की मुझे देखकर बोलती है வெத்து வெட்டு. என்னது? ये कौन है? வெத்து வெட்டு. அப்பதான் தெரியுது, ஓ நம்மளெல்லாம் தான் உலகத்துல ஒருத்தர் பாக்குறாங்கப்பா. तब मुझे पता चला मुझे भी कोई इस दुनिया में இப்போ देखता என்ன है। நடந்துச்சு? अभी क्या हुआ? திருமணம் நடந்துச்சு. शादी हुई। எனக்கும் என் ஒய்ஃப் 8 மாசம் டிஃபரன்ஸ், 8 மாசம் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு மேரேஜ். अभी जो है मेरे और पत्नी के एंगेजमेंट मंगनी हो गई, 8 महीना का गैप है शादी के लिए। என்கேஜ்மெண்ட் தான் என் மனைவியை நான் பாக்குறேன். एंगेजमेंट के दिन ही मेरी पत्नी को मैं देख रहा हूँ। ஐயோ நான் ஹைட்டா இருக்கறேன்னா அவங்க குள்ளமா இருக்கறாங்களே. हाय मैं तो लंबा, वो थोड़ी छोटे हाइट के। அதெல்லாம் அப்பதான் யோசிக்கிறேன். वो सब तभी सोच रहा हूँ। சரி என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 8 மாசம் நான் ஒரு நாள் அவங்கள பார்த்து பேசுனது கிடையாது. 8 महीने बाद के एंगेजमेंट के घर पे आ गए और उसके बीच में एक भी दिन ने देख के அவங்க बात नहीं வீட்டுக்கு किया। என் வீட்டுக்கு 30 கிலோமீட்டர். उनके घर हमारे घर के बीच में 30 நான் இருக்கிற किलोमीटर। இடம் இந்த பக்கம்னா இந்த பக்கம் தான் அவங்க இருக்கிற ஏரியா ஆவடி.
मैं इस तरफ हूँ तो उनका जो वो एरिया என் கழுத்தை கூட ஆவடி பக்கம் திருப்ப மாட்டேன். मेरे गर्दन को भी उस तरफ नहीं घुमाता हूँ. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. हालेलुया नहीं बोल रहे. கல்யாணம் நடந்துச்சு, शादी हुई, கையை பிடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. हाथ पकड़ के जाओ करके कहे. ஏன்னா வெக்கப்பட்டு கையை விட்டுட்டு போயிட்டேன். मैं शर्मा के हाथ छोड़ के चले गया. அங்க இருக்கிற பாஸ்டர் என்ன திட்டுறாங்க. वहाँ के पास्टर मुझे ஏய் இந்த மனுஷன் இப்பவே கையை விட்டுட்டான் அந்த பொண்ணை. ये मनुष्य ने अभी हाथ छोड़ दिया उस लड़की का. பாஸ்டர் நீ எங்க இருந்து அந்த பொண்ணை காப்பாத்த போறீங்க? पास्टर इससे कैसे बचाने वाले हो? எனக்கு அப்படியே வெக்கமாய் போயிட்டு. मुझे ऐसा शर्म होने लगा. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. हालेलुया बोलिए. இதோட இன்னொரு கூத்து ஒன்று நடந்துச்சு. इसके ऊपर एक और मजाक हुआ. கல்யாணம் முடிஞ்ச கல்யாணம் மேரேஜ் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே மேரேஜ் முடிச்ச உடனே ரிசப்ஷன் சென்டருக்கு வந்தோம். शादी खत्म होते ही हम रिसेप्शन के लिए आए. என் சைடுல இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க. मेरे तरफ के सारे पासबान आए थे. அவங்க சைடுல இருக்கிற பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. और उनके तरफ के जो पासबान है वो भी आए थे. ஏதோ கர்த்தருக்கு கிருபையில ஒரு சில பாட்டெல்லாம் பாடுவேன்றது அப்பவே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். उनको पहले ही मालूम था अनुग्रह से कुछ गीत गाते करके. இவங்கள நல்லா பாடுவாங்கன்றது எல்லாம் என்னுடைய சர்க்கிள்ல இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு தெரியும். और ये भी अच्छे गीत गाते करके मेरे पासबानों को मालूम था. உடனே பாஸ்டர்ஸ் சொன்னாங்க, சிம்சன் நீங்க ஊழியத்தை எங்கேயும் ஆரம்பிக்காதீங்க, இந்த மேரேஜ்ல இருந்தா நீங்க ரெண்டு பேரும் வர்ஷிப் பண்ணி ஆரம்பிங்கன்னாங்க. और तुरंत पास्टर जी ने कहा आप सेवकाई को कहीं और से मत शुरू कीजिए, यही से இல்ல பாஸ்டர் यहाँ से शुरू कीजिए. இல்ல பாஸ்டர் நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன், வேணாம் பாஸ்டர் எனக்கு வெக்கமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். और मैंने कहा पास्टर मैं गीत सब ने गाऊं, मुझे शर्म आ रहा है. பாடப்பான்னு சொல்லிட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. और गा गा करके मुझे उकसाने लगे. இதான் என் ஒய்ஃப். यही मेरी पत्नी है. அவங்க இது வரைக்கும் நான் பேசுனது கிடையாது. अभी तक बात नहीं किया. பேசலாமா வானாவான்னு கல்யாணம் ஆயிட்டு 1 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். बात करूं या नहीं करूं या वाह करूं करके शादियों के 1 घंटे हो गए, अभी सोच रहा हूँ. இது எங்க? ये कहाँ पर? மண்டபத்துல. शादी के मंडप पे. அமைதியா இருக்கிறேன், चुपचाप हूँ. அப்புறம் சரி பாஸ்டர் பாடுன்னாங்க. और पास्टर जी कहने लगे गा गा करके. அப்புறம் நான் யோசிச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன ஞாபகம் கொஞ்சம் வந்துச்சு. मैं फिर सोचने டேய் ஆம்பளை தாண்டா போய் பேசுவாங்க, பொம்பளை கிட்டலாம்னுவாங்க. तो याद है कि लड़के ही जाके लड़की அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சது. थोड़ा सा दिमाग तभी काम किया. இப்படி போயிட்டு ऐसे जाकर பாட்டு பாடணுமா, என்ன பாட்டு பாடுறது நான் கேட்டேன். गीत गाना है, कौन सा गीत गाएंगे करके मैंने पूछा. அதுக்கு அவங்க उसके लिए वो அண்ணா अन्ना எதனா பாடுனா जो भी हो गाओ. எனக்கு அங்கே ஒரு கேர் வந்துருச்சு. मुझे चक्करने लगा. முடிஞ்சு போச்சுடா, खत्म हो गया. அவளை தாண்டா நம்ம லைஃப். इतना है मेरा जीवन. எப்படி தான் ஓட்டுறதே தெரியலையே. कैसे चला है मालूम नहीं. இப்படி தாங்க என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. ऐसे मेरा जिंदगी शुरू हुआ. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றேன். हालेलुया नहीं बोल रहे. அல்லேலூயா. हालेलुया. அதனால கையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். मैं ये कारण ये कि आप हाथ मत छोड़े, इसके लिए நல்லா कहना. புடிச்சு சொல்லுங்க. अच्छे से पकड़ कर बोलिए. நல்ல கையை நல்லா புடிச்சு சொல்லுங்க. हाथ को अच्छे से पकड़ कर बोलिए. உனக்குள்ளதை तेरा जो है பற்றி கொண்டிரு. उसे थामे रे. உனக்குள்ளதை तेरा जो है பற்றி கொண்டிரு. उसे पकड़े रे. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, क्योंकि वचन कहता है. எஸ்தர் 4:14 சொல்லுகிறது, एस्तर का 4 अध्याय का 13वां वचन. இந்த காலத்தில் நம்ம மௌனமா இருந்தால் इन दिनों में तो चुप रहेगा तो ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து எழும்பும். उद्धार किसी और जगह से आएगा. கவனிக்கணும், ध्यान से दो. இந்த காலம் என்பது எந்த காலம்? ये समय मतलब कौन सा நீ समय? வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், तू जीवन जीने वाला நீ समय, சத்தியத்தை அறிந்திருக்கிற காலம். तू सत्य को जाने रहने के समय. இதுவரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லங்க. ஓ மைட்டி லார்ட், इससे पहले तू कैसे जो मुख्य नहीं परमेश्वर को. பேசும்போதே என் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. बोलते समय मेरे ऊपर एक अभिषेक उतरा. இந்த வார்த்தை சொல்லும்போதே என் மேல ஒரு அக்கினி இறங்குதை நான் பார்க்கறேன். इस बात को बोलते समय मेरे ऊपर एक अग्नि उतर रहा है, देख रहा हूँ. இந்த காலம் மௌனமான இருக்கிற காலம் அல்ல. ये समय चुप रहने का समय नहीं. சபையே कलीसिया சும்மா இருக்காத. चुपचाप मत रहे. ராத்திரில சும்மா இருக்காத. रात के समय चुप मत रहे. பகல்ல சும்மா இருக்காத. दोपहर के समय चुप मत रहे. ஆத்துமாக்களை பார்த்து சும்மா இருக்காத. आत्माओं को देख के चुप मत रहे. இயேசுவை பத்தி சொல்லு. यीशु के बारे में बोल. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. तेरा जो ऐसे पकड़े रे. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. तेरा जो ऐसे पकड़े रे. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. तेरा जो ऐसे पकड़े रे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் तू इन दिनों इन समय में चुप रहेगा तो ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து எழும்பும். उद्धार और किसी से उठेगा. இந்த காலத்துல நீ சும்மா இருந்தியனா, तू इन समय इन दिनों में चुप रहेगा तो உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டார். तुझे रख के परमेश्वर नहीं வேற करेंगे, யாரோ கொண்டு செய்வார். और किसी को रख के करेंगे. நல்லா கவனிக்கணும், ध्यान से देखो. அகாஸ்வே ராஜாவுக்கு शेष राजा के लिए வஸ்தி என்கிற மனைவி உண்டு.
वस्ती नामक एक पत्नी थी। அந்த வஸ்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது, उस वस्ती के बारे में वचन कहता है, அகாஸ்வே ராஜா என்பவன் ஆண்டவனுக்கு ஒப்பனை. शेयश राजा जो परमेश्वर के समान है, வஸ்தி என்பது கீழ்ப்படியாத சபைக்கு ஒப்பனை. और वस्ती जो है आज्ञा नहीं मानने वाली कलीसिया के समान है, எஸ்தர் என்பது கீழ்ப்படிற சபைக்கு ஒப்பனை. और एस्तर जो है आज्ञा मानने वाली कलीसिया के समान है। எஸ்தர் 1வது அதிகாரம் 1லிருந்து 1வது வசனத்தை வாசிக்கிறோம். एस्तर के पहले अध्याय के पहले वचन को पढ़ते हैं। இந்து தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அகாஸ்வே ராஜா 128 நாடுகளை ஆண்டான். हिंदुस्तान से लेकर एथियोपिया तक शेयश राजा 128 देश पे राज किया। ஐயா, भाई, வேதாகமத்திலே ஆண்டவர் இந்தியாவை நேசிக்கிறார். पवित्र शास्त्र में अपना परमेश्वर भारत से प्रेम करता है। பாகிஸ்தான் பேர் இல்ல, पाकिस्तान का नाम नहीं, அமெரிக்கா பேர் கிடையாது, अमेरिका का नाम என் नहीं, தெய்வம் வெளிநாட்டு வெள்ளக்கார தெய்வம் கிடையாது. मेरा परमेश्वर गोरे देश का ஆசியா परमेश्वर नहीं। கண்டத்துல பெத்லகேம் என்கிறதான தேசத்துல கர்த்தர் உனக்காக நமக்காக ரட்சகராய் பாலகனாய் பிறந்தார். आसिया के खंड के बेथलेहम के गांव में हमारे उद्धारकर्ता के रूप में जन्म हुए। நீ நானும் வாழுகிற கண்டம் ஆசியா கண்டங்க. तू और मैं जीने वाला आसिया का खंड है। அந்த ஆசியா கண்டத்தினுடைய அண்டை நாடாய் காணப்படுகிறது இந்தியா. उस आसिया के खंड में जो एक देश है वही भारत देश है। ஆங்கில வேதாகமத்துல இந்தியா முதற்கொண்டு போடப்பட்டிருக்கு. और अंग्रेजी शास्त्र में इंडिया से लेकर कहा गया है। நீ தமிழ் வேதாகமத்துல பார்ப்பீர் என்று சொன்னால் இந்து தேசம் முதற்கொண்டு போடப்பட்டிருக்கு. और तू तमिल शास्त्र में देखा तो हिंदू देश से कर कहा गया है। அப்ப நல்லா கவனிக்கணும். तो अच्छे से ध्यान देना है। அகாஸ்வேர் ஆண்டவருக்கு ஒப்பனை. शेष राजा परमेश्वर के समान। ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார், परमेश्वर कलीसिया को देखकर कह रहे, வஸ்தி वस्ती நீ வா, तू आ, உன்னுடைய மேன்மையை तेरे जो ऊपर के महान है எல்லா மந்திரிகளுக்கும் காண்பிக்கணும். तेरे बड़प्पन को तू सारे मंत्रियों को बता। ஆனால் வஸ்தி சொல்கிறாள், लेकिन वस्ती कहती है, நான் வர மாட்டேன். मैं नहीं आऊंगी। முடிஞ்சு போச்சு கதை. खत्म हुई कहानी। ஆண்டவர் தள்ளிட்டாரு. परमेश्वर से हटा दिए। வஸ்திக்குரிய ராஜ மேன்மை இழந்து போனாள். वस्ती की जो राज्य की बड़प्पन थी उसे खो दी। அவன் தலைமையில இருந்த கிரீடம் போச்சு. उसके सिर के ऊपर का मुकुट हटा दिया गया। அவன் மேல இருந்த கனம் போச்சு. उसके ऊपर का आदर हट गया। அவர் சாதாரண ஆள் அல்ல, वो साधारण व्यक्ति नहीं थी, ராஜாவின் மனைவி. वो एक राजा की पत्नी थी। ராஜாவுக்கு என்ன கனம் இருக்கிறதோ அந்த கனம் மனைவிக்கு இருக்கும். राजा के लिए जो आदर रहता है वही उसकी पत्नी के लिए भी रहता है। ஆனா ராஜா சொல்லுகிற வார்த்தைக்கு மனைவி கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் மனைவியை கர்த்தர் மேல இருந்து கீழே தள்ளிட்டாரு. लेकिन राजा ने जो बात कही उस बात को नहीं मानी, इसीलिए परमेश्वर उसे उसके स्थान से नीचे गिरा दिए। இப்போது ஆண்டவர் பார்க்கிறார், अब परमेश्वर देख रहे, எனக்கு யார் மனைவியா இருப்பார்கள், मेरे लिए कौन पत्नी बनकर रहेगी। நல்ல கவனிக்கணும். அகாஸ்வே ராஜா ஆண்டவர் என்று சொன்னேன். अच्छे से ध्यान देना, शेष राजा परमेश्वर के समान मैंने நீ कहा। நானும் மணவாட்டி, तू और मैं दुल्हन है, அவர் மணவாளன். वो दूल्हा है। இப்பொழுது மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி தேவை. अब दूल्हे के लिए एक दुल्हन चाहिए। அப்படியாகத்தான் वैसे ही எஸ்தரை एस्तर को அடையாளமாய் காண்கிறார்கள். उसे पता लगाते हैं। அவளை ஆண்டவர் டைரக்டா மணம் முடிக்கல. उसे परमेश्वर सीधे से शादी नहीं किए। 6+6 12 மாதங்கள் ஏகாயிடத்தில் வைத்து கன்னிமடத்தில் வைத்து அவர்களை சுத்திகரித்தார்கள். 6 और उसके साथ 6 मिला के उसे जो एक मंडप पे रख कर एक वहां पर उसे शुद्ध करके आगे लेकर गए। இந்த சுத்திகரிப்பின் முறையின்படி வந்த பிரகாரம் தான் इस शुद्धिकरण के द्वारा आई। इस वजह से ही அகாஸ்வே என்கிற ராஜாவை शेष करके राजा के लिए எஸ்தர் மணம் முடிக்கிறார். एस्तर के साथ ब्याह होती है। நீ நானும் எஸ்தராய் வாழ்கிறோம். तू और मैं एस्तर के समान जी रहे हैं। எஸ்தர் ஒரு அனாதை, एस्तर एक अनाथ, குடும்பம் கிடையாது, परिवार नहीं है, அவள் தாழ்த்தப்பட்டவள், वो नीचे की गई है, அவளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இல்ல, उसका बैकग्राउंड नहीं அவள் है, யாருன்னு தெரியாது. वो कौन है करके मालूम नहीं, ஆனால் அவள் மேல கிருபை இருந்தது. लेकिन उसके ऊपर अनुग्रह था। ஐயா, நீயும் அப்படித்தான் இருக்கலாம். हे भाई, तू भी वैसे हो இங்க सकता है। இருக்கிற எல்லாருமே சபையாகிய எஸ்தராகிய மணவாட்டி. आप यहाँ पर बैठे सभी जो है एस्तर कलीसिया दुल्हन हो, அவர் மணவாளன். वो दूल्हा है। மணவாளன் சொல்லும்போது மணவாட்டியாகி நீயும் நானும் கீழ்ப்படியப்பட வேண்டும். दूल्हा जब कहता है तो दुल्हन जो तू और मैं उसकी बात को माननी चाहिए। வஸ்தியோ वस्ती நான் வரமாட்டேன் சொன்னால் मैं नहीं आऊंगी करके गई। என்ன நடந்தது? क्या हुआ? ராஜா மேன்மையை இழந்தால் राजा की बड़प्पन को खोई। நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், मैं आपको एक बात कहता हूं, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் परमेश्वर के बात को मानोगे तो அந்த மேன்மை உன் தலையில என்னைக்குமே இருக்கும். वो बड़प्पन तेरे सिर पर हमेशा நான் रहेगा। வரமாட்டேன், मैं नहीं आऊंगी, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரமாட்டேன், मैं उपवास के प्रार्थना में नहीं आऊंगी, சர்ச்சுக்கு வரமாட்டேன், चर्च में नहीं आऊंगी, உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டேன், उपवास के मीटिंग में नहीं आऊंगी, வாலிபர் கூட்டத்துக்கு வரமாட்டேன்.
மாட்டேன். जवान के मीटिंग में नहीं आऊंगी, முடிஞ்சு போச்சு உன் தாளந்து, खत्म हुआ तेरा टैलेंट, முடிஞ்சு போச்சு உன் கிருபை, खत्म हुआ तेरा நீ अनुग्रह, விழுந்து போவதற்கு தகுதி ஆயிட்டன்னு அர்த்தம். तो नीचे गिरने के लायक हो गया करके मतलब है। நீ நினைக்கலாம் तू सोच सकता है சபையில நான் இருக்கிற இடம் காலியா தான் இருக்கும்னு. कलिशा में मैं जहाँ बैठा हूँ जगह खाली है करके। இல்லங்க இல்லங்க இல்லங்க, नहीं 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 नहीं, ஒரு வாரம் வரலன்னா அடுத்த வாரம் அந்த இடத்துல உட்காரத்துக்கு ஆண்டவர் இன்னொருத்தர் கொண்டு வருவாரு. तू एक हफ्ते नहीं आए तो उसी स्थान पर अगले हफ्ते दूसरा एक बैठने के लिए परमेश्वर ले आएंगे। லிசன் வெரி கேர்ஃபுல்லி, ध्यान से सुनिए, கவனிக்கணும்யா. ध्यान से सुनना है भाई। உன் மேல வச்சிருக்கிற கிருபை இழந்துராத, तेरे ऊपर रखे हुए अनुग्रह को मत खो, உன் மேல வச்சிருக்கிற ரட்சிப்பை இழந்துராத, तेरे ऊपर रखे उद्धार को मत खो, உன் மேல இருக்கிற தயவை மறந்துடாத. तेरे ऊपर रखे हुए दया को मत खो। நீ எப்படி உன்னுடைய ஆஸ்தியும் சொத்தையும் பத்திரபாண்டு நெக்லஸ் நகையை நீ எப்படி பாதுகாக்கிறாயோ, तू जैसे तेरे आस्था संपत्ति जायदाद नेकलेस सोने को संभाल कर रखता है, அழிந்து போகிறத உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சொத்தை நீ பாதுகாப்பதற்கு இவ்வளவு ஞானம் இருக்கும் பொழுது, नाश होने वाले वस्तु दुनिया की वस्तुओं को जो कभी टिकेगी नहीं उसको इतना सुरक्षित रखता है, அழியாத ரட்சிப்பை நீ எப்படி பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். तो नाश नहीं होने वाले उद्धार को कैसे सुरक्षा रखना चाहिए। ரட்சிப்பு என்பது வெளியேற பெற்றது. उद्धार जो है वो बहुत ही बहुमूल्य है। ரட்சிக்கப்பட்டதை காட்டிலும் उद्धार पाए उससे बढ़कर ரட்சிப்பை பாதுகாப்பது மிக அவசியம். उद्धार की रक्षा करना बहुत आवश्यक है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நீ நகை வாங்குறது பெருசு கிடையாதுங்க, तू सोना खरीदता है वो बड़ी बात नहीं, அதை அழிக்காமல் பாதுகாத்துக்கணும். उसे नाश नहीं होने से बचा के रखना எங்க है। அப்பா சொல்லுவார் அடிக்கடி, मेरे पिता बार बार நீ कहते புதுசா லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படாத, तू नया जमीन खरीदने की प्रयास मत இருக்கிற कर, சொத்தை அழிக்காம பாத்துக்கோ. जो जायदाद संपत्ति है, उसे नाश होने से बचाए रख। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நான் 10-15 வருடம் வரைக்கும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். हम एक 10-15 साल बहुत कष्ट उठाए। என்னோட யூடியூப்ல என்னுடைய சாட்சியை சொல்லியிருப்பேன். मेरे YouTube में मैंने मेरी गवाही को बताया है। சிம்சன் எட்வர்ட் அபிஷியல், सिम्पसन एडवर्ड ऑफिशियल। அதுல எங்க அம்மா சொல்லுவாங்க, उसमें मेरी माँ कहती है 4 வருஷத்துல 4 பிள்ளைங்க எங்க அம்மாவுக்கு. 4 साल में 4 बच्चे मेरी माँ எங்க को। அம்மா இப்படி தான் இருப்பாங்க. मेरी माँ ऐसे ही कांडी है। நான் எப்படி இருக்கிறேன்? मैं कैसा हूँ? குண்டா இருக்கணும். मोटा हूँ क्या? ஓகே. ஒரே ஒரு அம்மா மட்டும்தான், இல்ல பாஸ்டர் ரொம்ப ஒல்லியா இருக்கிற பாஸ்டர்ன்ற மாதிரி தலையை நல்லா ஆட்டினாங்க. एक ही माँ नहीं करके सिर हिलाए अच्छे से। சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, कुछ लोग क्या सोच रहे, பாஸ்டர் நீ வரும்போது ஒல்லியா வந்த பாம்பேல சாப்பிட்டு குண்டாயிட்டீங்க, पास्टर अब आते समय पतले आए, मुंबई में खाना खा के मोटा हो பாதி நாள் சோறு தூணலாங்க. गए। आधा ही खाना खाया। ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங்ல பிஏ சிஸ்டம் சரியில்லை, கர்த்தருடைய வல்லமையை நான் சரியா உணரல, உடனே 2வது நாள்ல சோத்து பக்கமே போல. पहले दिन का जो सिस्टम सही नहीं था कर मैं दूसरे दिन खाने के लिए भी नहीं गया। என் கேரக்டர் எப்படி தெரியுமா? मेरा कैरेक्टर क्या है मालूम है क्या? இயேசுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்கலாம், நான் பலிபீடத்திலே செத்துணும்னு ஆசைப்படுவேன். यीशु की महिमा को लोग नहीं देखेंगे तो वेदी पे मर சாயல்ல என் जाओगे। தெய்வத்தை பார்க்கணுங்க ஜனங்க. मेरे स्वरूप में मेरे परमेश्वर को लोग देखना चाहिए। அதான் பவுல் சொல்றாரு, इसीलिए पौलुस कहता है நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். मैं मसीह के पीछे जैसे चला वैसे तुम मेरे पीछे चलो। பவுல்னா ஆண்டவரா? पौलुस क्या परमेश्वर है क्या? எவ்வளவு ஸ்டஃப் கொடுக்குறாரு. इतना स्टफ क्यों दे रहे? என்னை பின்பற்றுங்கள். मेरे पीछे आइए। நம்மளால சொல்ல முடியுமா? हम ऐसा बोल सकते हैं क्या? உன்னால சொல்ல முடியுமா? तू बोल सकता है क्या? குடும்பத்தில் இருக்கிற என்ன பாருன்னு சொல்ல முடியுமா? परिवार में वाले परिवार वालों को तुम मेरे- தகப்பன்மார்களே உன் பிள்ளைய பார்த்து என்ன பாரு உன் பிள்ளை கிட்ட சொல்ல முடியுதா? पिताजी जो है बच्चे को देख के मुझे बोल सकते हैं क्या? ஏன்? क्यों? சாட்சி இல்லங்க. गवाही नहीं है। உன்னை பார்த்து உன் பிள்ளை திருந்தணும். तुझे देख के तेरा बच्चा இன்னைக்கு सुधरना चाहिए। பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆலோசனை கொடுக்கறாங்க. आज माता पिता को बच्चे सलाह देते। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. एक அல்லேलुया ஒரு बोलिए। அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. एक அல்லேलुया बोलिए। ஹalleluya அல்லேலुया ஹalleluya. அல்லேलुया। இப்போ எஸ்தரை கன்னிமடத்தில் வைத்து சுத்திகரித்ததுக்கு பின்புதான் அகாஸ்வே ராஜா மனம் முடிக்கிறார். अब एस्तर को कुंवारियों के मंडप में जहाँ पर उसे शुद्ध किया गया उसके बाद ही श्रेष्ठ राजा से शादी करता है। அந்த ராஜாவுக்கு ஒரு மேன்மை, அந்த ராஜ மேன்மை எஸ்தருக்கு கிடைத்தது. वो राजकीय बड़प्पन जो है एस्तर को मिला। வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த கிரீடத்தை இழந்து விட்டால் வஸ்திரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. पवित्र शास्त्र साफ कहता है वस्ती ने उस मुकुट को खो दिया। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சரி, முதலாவது கிரீடத்தை நாம் பார்க்க போகிறோம். तो पहला मुकुट हम देखने जा रहे हैं। 3 கிரீடத்தை நான் உங்களுக்கு பேச போகிறேன். 3 मुकुट के बारे में आपको बताने वाला हूँ। உன் கிரீடத்தை 3 मुकुट को பற்றி கொண்டிரு. तेरे मुकुट को पकड़े रे। எது கிரீடம்? मुकुट क्या है? ஒரு கிரீடத்தை நீ வாங்கணும்னா एक मुकुट को तू खरीदेगा तो ஒரு கிரயம் செலுத்தணும்.
उसके लिए कीमत देना है। நீ கழுத்துல ஒரு மெடல் வாங்கணும்னா तेरे गर्दन पे तूने एक मेडल लिया है ஆர்டர் तो பண்ணிருக்கணும். उसके लिए ऑर्डर किया रहना है। ஒரு சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா एक सर्टिफिकेट खरीदना है பல तो வருஷம் படிச்சிருக்கணும். कई साल पढ़ा हुआ रहना இந்த चाहिए। உலகத்துல இருக்கிறதுக்கே இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் பொழுது दुनिया में के चीजों के लिए इतना रूल्स नियम है तो அப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து நீ ஒன்று வாங்குறான்னா சாதாரண ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. तो परमेश्वर से एक चीज को पाना है तो साधारण नहीं देंगे। புடமிடுவார், तेरे को जो है भट्टी में डाल के देखेंगे, செப்பனிடுவார். तेरे को जो है तोड़ेंगे, நீ அதை சுமப்பதற்கு உனக்கு தகுதியான்னு பாப்பார். तू उसे उठाने के लिए लायक है क्या करके देखेंगे। ஆமா, நீ நானும் யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் யோசிக்க மாட்டாருங்க. अरे जैसा तू सोचता है मैं सोचता है वैसे परमेश्वर नहीं सोचते। நீ அப்துல் கலாம்னா ஒரு அப்துல் கலாமுக்கெல்லாம் தாத்தா அவரு. तू ही अब्दुल कलाम के बारे में सोचता है तो वो अब्दुल कलाम के लिए भी दादा है। அப்துல் கலாம் எப்படி யோசிப்பாரு? अब्दुल कलाम कैसे सोचते? ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. आमीन नहीं बोल रहे हो। நான் என்ன பாஸ்டர் அப்துல் கலாம்ல பத்தி சொல்றாரு நினைக்காதீங்க. क्या पास्टर अब्दुल कलाम के बारे में बोल रहे करके मत அப்துல் सोचिए। கலாம் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, अब्दुल कलाम एक इंटरव्यू में कहते हैं நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில இப்படி இருப்பதற்கு காரணம் मैं आज मेरे जीवन में ऐसा रहने का कारण நான் படித்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடமே. मैं पढ़ा मसीह शाला मसीह स्कूल में। அவர் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் वो एक इस्लामी थे फिर भी என் தெய்வத்தை அவர் மகிமைப்படுத்தினார். मेरे परमेश्वर की वो महिमा किए। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। நம்பர் 1, नंबर 1 யாருக்கு என்ன கிரீடம் கிடைக்கும்? किसको कौन सा मुकुट मिलेगा? வாசிக்கலாம். पढ़ेंगे வெளிப்படுத்தல் प्रकाशित वाक्य 20வது அதிகாரம் 20वां अध्याय 10வது வசனம் 10वां वचन வாசிக்க கேட்கலாம். पढ़ेंगे। சாரி, வெளிப்படுத்தல் 2:10 வாசிங்க. सॉरी, प्रकाशित वाक्य दूसरे अध्याय का 10वां वचन पढ़िए। அல்லேலூயா. हालेलुया। சோதிக்கப்படும்படிக்கு परखे जाने के लिए பிசாசானவன் உங்களை காவலில் வைப்பான். शैतान तुम्हें जेल खाने में रखेगा। நீங்கள் மரணம் அறிந்தும் உண்மையுள்ளவனாயிரு, तुम मृत्यु तक सच्चे रहो, அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குமா? तब तुम्हें क्या मिलेगा? ஜீவ கிரீடம் கிடைக்கும். जीवन का मुकुट मिलेगा। நம்பர் 1 உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரீடம் என்ன கிரீடம்? नंबर 1 पहले नंबर का मुकुट जो मिलेगा आपको क्या है? ஜீவ கிரீடம். जीवन का मुकुट। நல்லா சொல்லுங்க, என்ன கிரீடம்? अच्छे से बोलिए। ஜீவ கிரீடம். जीवन का मुकुट। இந்த ஜீவ கிரீடம் பெறுவதற்கு ये जीवन का मुकुट पाने के लिए சோதனையை சகிக்க வேண்டும். परीक्षा को सहना है। சும்மாலாம் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உன் கையில கொடுத்துட மாட்டாரு. ऐसे ही तेरे हाथ में जीवन का मुकुट परमेश्वर नहीं देंगे। குரங்கு கையில மாலையா கொடுத்தா குரங்கு என்ன செய்யும்? अरे बंदर के हाथ में माला दोगे तो क्या करेगा? குரங்குக்கு மாலைன்னு தெரியாது, பிச்சு போட்டுரும். बंदर को माला करके मालूम नहीं उसे तोड़ देगा। தமிழகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, तमिल में एक बात कहते हैं, கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது. गधे को जो वो उसका कापूर का जो है सुगंध नहीं आता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். अब अच्छे से देखो। இப்ப ஆண்டவர் உன் கையில ஜீவ கிரீடத்தை கொடுக்கறாருன்னா अब परमेश्वर तेरे हाथ में जीवन का मुकुट देते हैं எடுத்து तो உடனே கொடுத்துட மாட்டாரு. उठा के ऐसे ही नहीं दे देंगे। சர்ச்சுக்கு வந்த உடனே கொடுத்துட மாட்டாரு. चर्च में आते ही नहीं दे देंगे। அபிஷேகம் பெற்றவனே தர மாட்டாரு. अभिषेक पाते ही नहीं देंगे। ரட்சித்த உடனே தர மாட்டாரு. उद्धार पाते ही नहीं देंगे। அதுக்கு பின்னாடி உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவர் பார்ப்பாரு. उसके पीछे तेरे जीवन चाल चलन को देखेंगे। ஆண்டவர் உன்னை சோதிப்பார். परमेश्वर तेरी परीक्षा लेंगे। சோதனைக்கு பின்பு தான் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உன் கைகளிலே தருவார். परीक्षा के बाद ही जीवन का मुकुट परमेश्वर तेरे हाथ में देंगे। எவ்வளவுக்கு எவ்வளவு சோதிக்கப்படுகிறாயோ அவைகள் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நலம் என்று காணப்பட வேண்டும். तू जितने जितने परीक्षा में पड़ता है वो सब तेरे लिए भलाई करके होना चाहिए। உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்லுங்க. अरे कलेश पाए वो अच्छी बातें करके बोलिए। அதுதாங்க நம்மளை உருவாக்கும். वही हमें बनाएगा। அதுதாங்க நம்மளை பயன்படுத்தும். वही हमें इस्तेमाल करेगा। ஒரு வாட்டர் ஒரு பாட்டில்ல சென்ட் இருக்கு. एक बोतल में सेंट है। இதுக்குள்ள இருக்கிற நறுமணம் என்றது தேசத்துக்கு எப்படி தெரியும்? इसके अंदर खुशबूदार वस्तुएं करके देश को कैसे मालूम? அந்த பாட்டில் கீழே போட்டு உடையும் போது அதுக்குள்ள இருக்கிற நறுமணம் தேசத்துக்கு போகும். वो बोतल जब नीचे गिरकर टूटेगा तो उसके अंदर की खुशबू देश में फैलेगी। உன் மேல இருக்கிற அபிஷேகம் தேசத்துக்கு பரவப்பட வேண்டும் என்று சொன்னால் तेरे अंदर का अभिषेक देश में फैलना है तो கர்த்தர் முதல்ல உன்னை உடைப்பார். पहले
इसीलिए परमेश्वर तुझे तोड़ेंगे, குடும்பத்தை உடைப்பா, तेरे परिवार को तोड़ेंगे, உன்னை உடைப்பா, तुझे तोड़ेंगे, உன்னை சோதிப்பா, तेरी परीक्षा உன்னை करेंगे, வதக்குவாரு. तुझे जो है ஆனால் तोड़ेंगे। ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். लेकिन परमेश्वर तेरा हाथ नहीं छोड़ेंगे। Come on people, everyone claps your hands. सभी मिलकर बोलिए, Whoa. ஏன் ஆண்டவரே எனக்கு क्यों परमेश्वर मेरे लिए, நான் எவ்வளவு தூரம் தான் ஆண்டவரே நடக்கணும்? मुझे और कितना दूर तक चलना எனக்கு है, பலன் இல்லையே, मेरे को बल नहीं எனக்கு है, ஆற்றுவதற்கு ஆட்கள் இல்லையே. मेरे को संभालने के लिए लोग नहीं है। புலம்பாதீங்க, विलाप मत कीजिए, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. परमेश्वर तेरे साथ ही है। இயேசு இருந்த படகுல தாங்க அலைகள் மோதினது. यीशु जिस नाव पे थे उसी पे लहरें இயேசு टकराए। இருந்த படகுல தாங்க முழுகத்தக்கதான காற்று வீசியது. यीशु जिस नाव में थे उसी नाव को डुबाने के लिए हवा आई। லிட்டோ ஜீசஸ் அந்த இயேசு அந்த படகுல பிரயாணித்தார். यीशु उस नाव से यात्रा कर रहे थे, ஆனால் फिर भी சீஷர்கள் பயந்தார்கள். चेले डरे। நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். तुझे यात्रा करने की दूरी लंबी है, உனக்கு பிரயாணத்துல சேதம் வரும். तेरे को यात्रा में जो हानि होगी, பிராணனுக்கு ஏதுவான சேதமும் வாழ்க்கையில வராது. प्राण खोने की हानि तेरे கையை जीवन में தட்டி नहीं आएगी। கையிற்குரிய நாமத்தை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ताली बजाकर मेरे परमेश्वर की नाम की महिमा कीजिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நான் ஒன்றை சொல்லுகிறேன். मैं एक बात कहता हूँ, உன் வாழ்க்கைங்கிற பிரயாணத்தில் நிறைய சேதங்கள் வருங்க. तेरे जीवन की यात्रा में बहुत हानि होगी। பிரயாணம் என்பது கப்பலை காண்பிக்கிறது. यात्रा जो है नाव को दर्शाती है, ஜீவன் என்பது உன்னுடைய ஆத்மாவை காண்பிக்கிறது. और जीवन जो है तेरी आत्मा को दर्शाती है। பிரச்சனைகள் வந்து அடிக்கும், परेशानी आके टकराएगी, அம்மா உடம்புல எங்கெங்கிட்ட எங்கடா டேமேஜ் ஆகும். यहाँ वहाँ शरीर में डैमेज होगा। இந்த உயிர் ஆண்டவர் அனுமதிக்காம எடுக்க முடியாது. इस प्राण को परमेश्वर अनुमति दिए बिना ले नहीं सकता। இவ்வளவுதான் கையை தட்டா, इतना ही ताली बजाना है क्या? நான் நினைக்கிறேன் मैं सोच रहा हूँ நீங்கள் எல்லாரும் உபத்திரவத்தின் வழியாய் வந்திருக்கிறீர்கள். आप सभी कलेश के रास्ते से அந்த होकर आए हो। உபத்திரவம் தான் உன்னை வாழ வைக்கும். वो कलेश ही तुझे जीने के लिए रखेगा। நான் 3 நாள் கன்வென்ஷன்ல சொன்னேன், मैं 3 दिन कन्वेंशन में कहा, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மேல் நடக்கிற வாழ்க்கை அல்ல. मसीह जीवन मतलब कापूस के ऊपर चलने वाला जीवन नहीं। உலகத்தான் எப்படியே வாழ்வாங்க, अरे दुनिया वाला कैसे அவங்களுக்கு बीतेगा, பாவம் என்னதுன்னு தெரியாது. उसको पाप क्या है नहीं मालूम। தண்ணி அடிக்கிறவங்கிட்ட போயிட்டு தண்ணி அடிக்காத நீ போய் சொன்னியானா, ஏன் அடிக்காத दारू நீ சொல்ற? दारू पीने वाले के पास जाकर तू बोलेगा ये दारू मत पी, तो पूछे अरे तू क्यों बोल रहा है, தண்ணி அடிக்கிறது தப்பா? दारू पीना गलत है क्या, டம் அடிக்கிறது தப்பா? अरे दम लेना गलत है क्या, ஏன்னா அவனுக்குள்ள இதுதான் தப்புன்றது தெரியாது. क्योंकि उसके अंदर यही गलत है करके मालूम नहीं, கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். लेकिन हमें प्रकट दिए। அல்லேலூயா. हालेलुया। என் நண்பன் பேரு பாலுன்னு ஒருவன் இருக்கான். मेरा एक दोस्त बालू नामक है, அவன் ஒரு இயேசு அறியாத மகன். वो यीशु को नहीं जानने वाला बेटा है। ஒரு நாள் அவனை பார்த்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல. एक दिन मैंने उसको बस स्टैंड में देखा, ஒரு பெண்ணோட கூட பேசிட்டு இருந்தான். एक लड़की से बात कर रहा था। நான் கேட்டேன், मैंने पूछा யார் அதுன்னு. कौन है वो लड़की, என் கிளாஸ்மேட். मेरी क्लासमेट। ஃபாதர் நீ போயிடுனா. फादर आप चले जाओ। ஏன்டான்னு கேட்டேன். मैंने पूछा क्यों, அதுதான் वो वही है। புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். समझ गए करके लगता है, இதெல்லாம் நல்லா புரியும் உனக்கு. ये सब अच्छे समझेगा आपको, அனுபவம். अनुभव। அல்லேலூயா. हालेलुया। நான் சொன்னேன், मैंने कहा தப்பு பண்றேன், गलत कर रहा है, தப்பு பண்றேன். गलत कर रहा है। வேணாடா, वो क्या, வேணாடா. मैं बोला நான் नहीं, சொன்னேன். मैंने पूछा, அதுக்கு அவன் சொன்னான், उसके लिए वो कहता है இதெல்லாம் தப்பாடா இருக்க. ये सब गलत है क्या, இப்படி இருந்தா தான வாழ்க்கை கெத்து. ऐसे रहेंगे तो ये जीवन में धूमधाम है। டேய் பைபிள் அப்படி எல்லாம் சொல்லலடா, வேணாடா. मैंने कहा बाइबल ऐसे सब नहीं कहता, मत कर। உடனே அவன் பாக்கெட்ல பர்ஸ் எடுத்தான். तुरंत उसने पॉकेट से நான் पर्स எனக்கு निकाला। ஒரு காணிக்கை கொடுத்து ஆஃப் பண்ணி அமுச்சு விட்டுருவானோன்னு பார்த்தேன். मैंने सोचा दान दे के मुझे ऑफ करके भेज दे உடனே நீ क्या? அப்படிலாம் நினைக்காதீங்க, பாச துட்டு வாங்குற பாஸ்டர்னு. तुरंत आप मत सोचे कि पास्टर पैसे लेने நான் वाले हैं। என்னைக்குமே ஒரு பைசா ஒரு ஆளு கிட்ட
பிட்ட போட்டு காடை வாங்குனது கிடையாது. मैं कभी भी एक इंसान से एक बिट देके ऐसा எனக்கு पैसे लिया नहीं। தெரிஞ்சதெல்லாம் ஒத்தாசை வரும் பர்வதம் மட்டும்தான். मेरे लिए सहायता आने वाले एक पहाड़ है। அவர் துட்டு கொடுத்தா ஊழியம் செய்ய போறேன். वो पैसे देंगे तो सेवा இல்ல நான் ரூம்ல உட்கார்ந்துன்னு பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டு உட்கார்ந்திருக்க போறேன். नहीं तो घर पे बिरयानी खाना बैठ के बैठूंगा। அழைச்சது அவரு, बुलाए वो, கொடுத்த கிருபை அவருது. दिया वो अनुग्रह उनका है। ஓடுனா ஓடுவேன், दौड़ कहेंगे तो दौड़ूंगा, படுனா படுப்பேன். लेट कहेंगे तो लेटूंगा। அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. उतना ही मेरा काम खत्म। இப்ப என்ன நடந்துச்சு? अब क्या हुआ? பர்ஸ் எடுத்தான், पर्स निकाला, பிரிச்சான், अलग किया, காட்டினான். दिखाया। டேய் மச்சான், ए साले, ஏ மச்சான், ए साले, என்னடான்னு. मैंने पूछा क्या? போடுற போட்டோ வேணா. देख फोटो। நான் உருத்து பார்த்தேன். मैंने देखा அந்த போட்டோல நிறைய டெக்கரேஷன் பண்ணி இருக்கு. उस फोटो में बहुत डेकोरेशन किया है। நடுமத்துல ஒரு ஆம்பளை நிக்கிறாரு, बीच में एक आदमी खड़ा है, இந்த பக்கம் ஒரு பொம்பளை நிக்குது, इस तरफ एक लड़की खड़ी है அந்த பக்கம் ஒரு பொம்பளை நிக்குது. और इस तरफ एक लड़की खड़ी है। இதுதான்டா என் தெய்வம்னா. यही मेरा परमेश्वर है करके। அப்ப அதுக்கு ரெண்டுடா, उसके लिए दो है क्या? எனக்கு நாலுடா. मेरे लिए चार है। அப்பதான் யோசிச்சேன், तब मैंने सोचा நீ முன்னாடி போற ஏறு சரி கிடையாது, तू जो आगे जो जा रहे हो सही नहीं है, ஆனாதான் நீயும் சரி கிடையாது. इसीलिए तू भी सही ஆனா नहीं। நம்ம முன்னாடி போற இயேசு சிலுவையை சுமக்கிறார். लेकिन हमारे आगे நீ चलने वाले நானும் क्रूस उठाना சிலுவையை है। சுமக்கப்பட வேண்டும். आपको और मेरे को क्रूस उठाना है। சிலுவை என்பது क्रूस जो है சும்மா கிடையாதுங்க, खाली नहीं है। பாரம் நிறைந்த சிலுவை, बोझ से भरा हुआ क्रूस, அவமானமான சிலுவை, अपमान से लादा हुआ क्रूस, நிந்தை என்கிற சிலுவை, निंदा का क्रूस, அசையமான சிலுவை. वो जो है गलत है ऐसा। அந்த யூதர்களுக்குள்ளே அந்த காலகட்டத்துல यहूदियों में ही उन दिनों में ஆமா சிலுவையில ஒரு மனுஷனை அறைவாங்கன்னு சொன்னா அது அவமான சின்னம். क्रूस पे एक व्यक्ति को चढ़ाते तो अपमान का चिन्ह ஆமா, है। ரோட்டுடைய வழி அருகே ஊர்ல போறவங்க வர்றவங்களும் பாப்பாங்களாம். सड़क में जाते वाले जाने वाले गाँव देखेंगे। கல்லர்கள் மத்தியில இயேசுவை ஒருவரை நிப்பாட்டி வச்சாங்க. इसीलिए दोनों चोर के बीच में यीशु खड़ा रखे। எந்த அசிங்கமான எந்த அவமானமான அந்த சிலுவைக்குள்ள என்னைக்கு இயேசு ஏறி அமர்ந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினாரோ அந்த சிலுவைக்கு அன்னையிலிருந்து மேன்மை கிடைச்சிச்சு. जो गंदा और अपमान से लादा वाह, 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 वाह। यीशु चढ़ के लटे, उस दिन से क्रूस को बड़प्पन मिला। நான் ஒன்றை சொல்லுகிறேன், मैं एक बात कहता हूँ, நான் ஒன்றை சொல்லுகிறேன், मैं एक बात कहता हूँ, நான் ஒன்றை சொல்லுகிறேன். मैं एक बात कहता हूँ। உன் வாழ்க்கையில எதெல்லாம் அவமானமா நினைக்கிறியோ, तेरे जीवन में जो जो तो अपमान நீ है करके எடுத்து सोच रहा எடுத்து है, வைக்கும்போது அவமான சின்னமாயான சிலுவைக்கு மேன்மை எப்படி கிடைத்ததோ, तू जो उठा के रखा जैसे क्रूस को अपमान चिन्ह को बड़प्पन உன் मिला, வாழ்க்கையில எதெல்லாம் நீ அவமானமா நினைக்கிற அதெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். तेरे जीवन में जिसे तो अपमान करके Come on, दुनिया people, उसे everyone, परमेश्वर claps बड़प्पन for hand. देंगे। ஆமென், आमीन, ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நீ மற்றவங்கட்ட சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா சில பேர் கிண்டல் பண்ணுவான், तू दूसरों को मैं चर्च जाता हूं करके बोलते तो तेरा हंसी मजाक ஜாதி उड़ाते, பெருமையா பேசுவான். जाति घमंड में बोलते। நான் ஒன்றை சொல்றேன், मैं एक बात बोलता हूँ, என் குடும்பத்துல எல்லா ஜாதியும் இருக்கு. मेरे परिवार में सभी जाति है। ஆமா, हाँ, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிராமினும் இஸ்லாமியரை தவிர A to Z எங்க ஃபேமிலில எல்லாமே கொலாப்ஸ் தான். ब्राह्मण और इस्लामियों को छोड़ के मेरे परिवार में सब நான் A to ஜாதியை Z பத்தி मिले हुए। பேச மாட்டேன். मैं जाति के बारे में नहीं बोलूंगा। அந்த ஜாதியும் பரலோகத்துல போவாது. कोई भी जाति स्वर्ग में नहीं जाएगा। யாரு சுத்தமா இருக்கிறவங்க தான் போவாங்க. जो शुद्ध है वही जाएंगे। ஆனா நான் ஒன்றை சொல்லுகிறேன், लेकिन एक बात कहता हूँ, எதுக்கு தெரியும் அந்த வார்த்தையை சொல்றேன்? क्यों ये बात बोल रहा நீ मालूम है क्या? சர்ச்சுக்கு வரும்போது உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. तू चर्च में आते समय तेरी बदनामी करेंगे। என்ன நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு போற? क्या हमारे कुल देवताओं को छोड़ के जा रहा है? நம்மள உருட்டுற கேஸ் ஆச்சா, ஏன் அங்க போற? हम सब तो हाथों से वो करते, तू उधर நம்மள क्यों जा रहा है? மொட்டை அடிக்கிற கேஸ் ஆச்சா, ஏன் अங்க போற? अरे हम तो टकले मारने वाले ஏங்க कैसे நான் वाक्य जा रहा கேக்குறேன், நான் இதான் யோசிப்பேன். है? मैं पूछ, मैं सब सोचता हूँ, என்னடா மொட்டை அடிச்சிருக்கன்னு கேட்டா अरे क्यों टकला मारा करके पूछते तो நம்ம ஆளு சொல்லுவான், अपने लोग कहते வேண்டுதல். मन्नत है। ஏன் முடிய மட்டும் எடுக்கிற? क्यों सिर्फ बाल निकालता है? கை எடுத்துரு, हाथ निकाल ले, வராதுல்ல, वो नहीं आएगा ना, வளராதுல்ல. बड़ा नहीं होगा ना। முடி எடுத்தா வளர்ந்துரும் அடுத்த மாசம். अरे बाल निकाल देंगे तो अगले हफ्ते बढ़ இது जाएगा। ஒரு வேண்டுதல். ये एक मन्नत है। நீயே கொஞ்சம் நினைச்சு பாரு, तू ही थोड़ा सोच के देख, இது பைபிள்ல போட்டிருக்கா? ये बाइबल में डाला है क्या? எந்த பைபிள்ல போட்டிருக்கா சொல்லுங்க, நான் கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள மொட்டை அடிச்சிட்டு வரேன். कौन से बाइबल में डाला बताए, मैं देखकर मैं कल शाम तक टकला मार के आता हूं। கண்களை குருடாக்கி வச்சிருக்காங்கயா. आंखों को अंधा करके रखा है। இதெல்லாம் பண்ணிட்டா நீ பரலோகம் போயிடுவியா? ये सब कर लेगा तो स्वर्ग जाएगा क्या? கிடையாதுங்க. कुछ नहीं है। ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு, परमेश्वर एक ही बात कहे, நான் பரிசுத்தர், मैं पवित्र हूँ, நீ பரிசுத்தர். तू भी पवित्र हो। பரிசுத்தம் இல்லாமல்
पवित्रता के बिना தேவனை தரிசிக்க முடியாது. परमेश्वर का दर्शन नहीं कर सकते। இதுதாங்க ரூல்ஸ், यही नियम है, இதாங்க ஃபார்முலா, यही फॉर्मूला है, இதாங்க சாவி. यही चावी இந்த है। சாவி ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரா, திருப்ப தெரியல. ये चावी परमेश्वर तुझे உள்ள घुमाना பொக்கிஷம் नहीं आता, இருக்கு. अंदर धन है ஆனா நீ வெளியில இருக்கிற. लेकिन तू बाहर है। 5 வயசு குழந்தை கிட்ட சாவி கொடுத்துட்டு திருப்ப தெரியாத மாதிரி மாட்டிட்டு முடிச்சிட்டு கிடக்குற. 5 साल के बच्चे के हाथ में चाबी दे, उसे घुमाना नहीं आता, इससे तू भी खड़ा है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். एक हालेलुया बोलिए। கவனிக்கணும், ध्यान देना है। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். परीक्षा को जो सहन करता है वो धन्य है। சோதனையை சகித்தால் ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். परीक्षा को सहन करेंगे तो जीवन का मुकुट முதலாவது मिलेगा। கிரீடம்। पहला मुकुट ஜீவ கிரீடம். जीवन का मुकुट। இந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கணும்னா ये जीवन का मुकुट हमें मिलना है तो சோதனையை சகிக்கணும். परीक्षा को सहन करना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நேத்து நான் 3 நாளா மல்லாட் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இருந்தேன். और कल पिछले 3 दिन में मलाड अपॉइंटमेंट में था। நேத்து தான் நம்ம சாமி கண்ணையா கூட கொஞ்சம் 2-3 வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றதுக்கு போயிட்டேன். कल के दिन ही में स्वामी कन्हैया भाई के साथ जो 2-3 घर पे प्रार्थना करने गया। வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னுடைய 150 மெசேஜ் டைரி தண்ணியில மிதக்குது. घर पे आके देखा तो मेरा 150 संदेश का डायरी जो पानी में बह रहा है, எழுதி வச்சிருந்தேன். सब स्केच पेन में लिख के रखा, அழிஞ்சு போச்சு. सब मिट गया। இயேசுவே என் தலைமையில இப்படி கை வச்சிட்டு உட்கார்ந்தேன். यीशु करके मेरे सिर के ऊपर हाथ रख के बेटा சாமி கண்ணையா வந்தாரு. स्वामी कन्हैया भाई आए। சோதனை பிரதர், परीक्षा है भाई, கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए। நான் பாஸ்டா இருந்தாலும் मैं पास्टर हूँ फिर भी அந்த இடத்துல उस जगह पर ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. एक गधे को रखकर परमेश्वर मुझसे இது बात कर रहे हैं। நல்லது நான் நினைச்சேன். ये अच्छा है करके मैंने सोचा। அல்லேலூயா சொல்லுங்க एक பார்க்கலாம். हालेलुया बोलिए। அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए। சோதனை 3 விதத்துல வரும். हालेलुया। சரி கவனிக்கணும். तो ध्यान दीजिए, 3 சோதனைகள் வரும். 3 परीक्षा आती है। 1 पहला தேவன் அனுமதிக்கும் சோதனை. परमेश्वर अनुमति देने वाला परीक्षा। 2 दूसरा சாத்தான் மூலமாய் வருகிற சோதனை. शैतान के द्वारा आने वाली परीक्षा। 3 तीसरा அவனே அவனாய் தேடிக்கொள்கிற சோதனை. वही अपने आप से ढूंढने वाली परीक्षा। தேவன் தந்த சோதனை யாருக்கு? परमेश्वर देने वाली परीक्षा किसके लिए? ஆபிரகாமை தேவன் சோதித்தார். अब्राहम की परमेश्वर ने परीक्षा ली। அல்லேலூயா. हालेलुया। பிசாசானவன் யோபுவை சோதித்தான். शैतान अय्यूब की परीक्षा लिया। இது பிசாசால வந்த சோதனை. ये शैतान के द्वारा आई परीक्षा। அவனா ஒரு சில சோதனையில போய் மாட்டிப்பான். और स्वयं वही खुद अपने आप किसी परीक्षा में जाके गिरता है। நல்லா கவனிக்கணுங்க. अच्छे से ध्यान देना ஒரு है। பொண்ணை லவ் பண்றேன்னு நினைச்சீங்களேன். तो एक लड़का एक लड़की से प्यार करता है, कर रख लीजिए। இது வந்து ये जगह ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா फेलियर हो गया तो நம்ம அண்ணன்னு சொல்லுவாங்க, भाई लोग कहते இது ஆண்டவர் கொடுத்த சோதனைங்க. ये जगह परमेश्वर की दी परीक्षा है। வேதம் சொல்லுகிறது. वचन कहता है யாக்கோபு 1:14 याकूब के पहले अध्याय का 14 वचन, தன் இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். अपने अपने अभिलाषा में फंस कर परीक्षा में पड़ता है। அவன் தன் சுய இச்சையினால் அவனே சிக்குகிறான். वो अपनी अभिलाषा में खुद ही फंस जाता है। அவனே சிக்குண்டு அவனே சோதிக்கப்படுகிறான். वही फंस कर वही परीक्षा में पड़ता है। ஆனால் அவன் சொல்லும்போது தேவன் கொடுத்த சோதனை பிசாசு கொடுத்த சோதனை சொல்லிட்டு பிறர் மேல அவன் குறையை சாட்டுகிறான். लेकिन वो कहते समय परमेश्वर की दी हुई परीक्षा शैतान की परीक्षा करके दूसरों के ऊपर कमी बताता है। எல்லா சோதனையும் தேவன் கொடுக்கிற சோதனைகள் அல்ல. हर एक परीक्षा है परमेश्वर देने वाली परीक्षा नहीं। எல்லா சோதனைகளும் பிசாசு கொடுக்கிற சோதனைகளும் அல்ல. और हर एक परीक्षा भी शैतान देने वाली परीक्षा नहीं। ஒரு சில சோதனைகள் நீயா தேடுகிற சோதனை. एक दो परीक्षा है तो अपने आप से ढूंढ के लेता है। அந்த சோதனையை நீங்க பிசாசு கொடுக்கிற சோதனையை நீங்க ஜெயிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற சோதனையை சகிக்கணும். நீயா தேர்ந்து கொள்ளுகிற சோதனையில தெளிவடையணும். और यहाँ पर शैतान की दी हुई परीक्षा को तुझे जीतना है, परमेश्वर की दी हुई परीक्षा को तुझे सहन करना है, और तूने खुद से जो कमाया परीक्षा है उसमें तू साफ होना है। 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனிதனுக்கு வரும் சோதனையை தான் தேவன் அனுமதிக்கிறார். पहले कोरिन्थियों के 10वें अध्याय के 13वें वचन में कहता कि मनुष्य को जो परीक्षा आती है उससे वो सहन करना है। திராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிப்பது கிடையாது. सहने के अपार परमेश्वर परीक्षा नहीं लेते। தாங்கிட பலத்தை தருகிறார், தப்பிச்சலை வழியை ஏற்படுத்துகிறார். उसे सहन करने के लिए बल भी देते और बच निकलने के लिए रास्ता भी देते हैं। நான் ஒன்றை சொல்லுகிறேன், मैं एक बात कहता हूँ, எல்லா சோதனையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லாத. हर एक परीक्षा परमेश्वर ने दिया है करके मत बोल। ஆபிரகாமை ஆண்டவர் சோதிச்சார், அவன் நின்ற வரைக்கும் ஆவிக்குரிய தகப்பனாய் மாறினான். अब्राहम की परमेश्वर ने परीक्षा की और आज के दिन तक वो आत्मिक पिता है।
பிசாசு யோபுவை சோதித்தான், அவன் முன்னிலைமை பார்க்கிற இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். இன்று வரைக்கும் அவனை குறித்து வேதம் அழகாய் சொல்கிறது. शैतान ने अय्यूब की परीक्षा की और अय्यूब जो है उसमें सफल हुआ और जो पहले से भी दुगना आशीष पाया और आज के दिन तक पवित्र शास्त्र उसके बारे में बताता है. அவன் தன் சுய இச்சையில சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யோசேப்புக்கு விரோதமாக இச்சை என்கிற சோதனை வந்தது. அவன் அதை விட்டு உதறி ஓடினான். அவன் விட்டு உதறி ஓடுறது நிமித்தமாக எந்த வஸ்திரத்தை அவன் உதறினானோ அதற்கு மேலாக ஆண்டவர் அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து அவனை ராஜ்யம் மேன்மையில கொடுத்து அழகுபடுத்தி விரும்பினார். वो उसकी परीक्षा में पड़ता है. वैसे यूसुफ के विरुद्ध भी जो परीक्षा है वो उससे हटकर भागा, उस वस्त्र को छोड़कर भागा. इस वजह से परमेश्वर ने उसे भी ऊंचा वस्त्र पहनाकर उसको ऊपर का अधिकार दिए. உலகம் உன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கும். दुनिया तेरे वस्त्र को पकड़कर खींचेगी. ஐயோ அந்த வஸ்திரத்தை தானேன்னு சொல்லிட்டு நீ அப்படியே உட்கார்ந்துடப்படாது. अयो मेरा वस्त्र करके वहीं पर रुकना नहीं है. அந்த வஸ்திரத்தை விட்டு உதறி ஓடணும். उस वस्त्र को उठाकर फेंककर भागना है. விட்டு உதறி ஓடும் பொழுது उससे उठाकर झिड़क कर दौड़ते समय ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிற கிருபைகளை பெருக செய்வார். परमेश्वर तेरे ऊपर रखे अनुग्रह को बढ़ाएंगे. இரண்டாவது दूसरा 2 தீமோத்தேயு दूसरा तीमोथी का 4வது அதிகாரம் 4 अध्याय 7-8 वचनங்களை வாசிக்கலாம். 7 और 8 वचन को पढ़ेंगे. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். अच्छी कुश्ती लड़ा, अच्छी दौड़ लड़ा, मेरे विश्वास को संभाल कर रखा. பவுல் சொல்லுகிற வார்த்தை, पौलुस कहने वाली बात, நல்ல போராட்டத்தை போராடினேன். मैंने अच्छी लड़ाई लड़ा. போராட்டம் நமக்கு தேவை. लड़ाई हमारे लिए जरूरी है. ஒரு கேம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுங்க. एक गेम में तो हमारे लिए सामने वाला पक्ष होना चाहिए. அப்பதான் ஒரு சேலஞ்சிங் இருக்கும். तभी एक चुनौती चैलेंज रहेगा. பிசாசே உன்கிட்ட இல்லடானா, शैतानी तेरे पास नहीं है तो எப்படியும் வாழ்றான்ற வாழ்க்கை தான் இந்த உலகத்துல இருந்திருக்கும். कैसे भी जी रहे ऐसा जीवन इस दुनिया में रहा होगा. பிசாசு இந்த உலகத்துல இருக்கிறபடினால தான் शैतान इस दुनिया में इस वजह से அவனுக்கு உனக்கும் ஒரு போராட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். उसकी और तेरे बीच में एक लड़ाई परमेश्वर அந்த दिए है. போராட்டம் உனக்கு அனுதினமும் தேவை. वो लड़ाई तेरे लिए प्रतिदिन चाहिए. அத பவுல் சொல்கிறார். इसीलिए पौलुस நான் कहता है போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம். मैं अच्छी कुश्ती लड़ा हूँ. போராட்டத்துல அப்ப 2 வகையான போராட்டங்கள் இருக்கு. तो लड़ाई में जो 2 प्रकार की लड़ाई நீ है. எப்படி போராடிட்டு இருக்கிற? तू कैसे लड़ रहा है? நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். तुझे अच्छी कुश्ती लड़ाई लड़नी है. அந்த போராட்டத்துல ஓட்டத்தை முடிக்கப்பட வேண்டும். उसी लड़ाई से तेरी दौड़ पूरी होनी चाहिए. வாழ்க்கை என்கிறதான வாழ்க்கையில முடிக்கிற சூழ்நிலையில तेरे जीवन को अंत करने के परिस्थिति में விசுவாசத்தை காத்து கொண்டு போராடி ஜெயிக்க வேண்டும். विश्वास को संभाल कर रख कर लड़कर जीतना है. சரி, இந்த போராட்டத்தை நீ போராடினால் सो इस कुश्ती इस लड़ाई को तू लड़ेगा तो என்ன நடக்கும்? क्या होगा? 7வது வசனம், சரி 8வது வசனம். 8वां वचन, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. इसलिए धर्म का मुकुट मेरे लिए रखा गया है. முதலாவது கிரீடம் என்ன கிரீடம்? पहला मुकुट कौन सा मुकुट? ஜீவ கிரீடம். जीवन का मुकुट. ஜீவ கிரீடம் ஏன் வருகிறது? जीवन का मुकुट क्यों मिलता है? சோதனையை சகித்தால் ஜீவ கிரீடம் உண்டு. परीक्षा को सहन करोगे तो जीवन का मुकुट है. இரண்டாவது கிரீடம் दूसरा मुकुट நீதியின் கிரீடம். धर्म का मुकुट. எப்படிங்க ஆண்டவர் உன் கையில நீதியின் கிரீடத்தை கொடுப்பாரு? कैसे परमेश्वर तेरे हाथ में धर्म का मुकुट देंगे? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற மனப்பக்குவம் வேணும். पाप के विरुद्ध लड़ने का तेरे अंदर मनोकामना होनी चाहिए. அதான் எபிரேயர் 12:4 சொல்லுகிறது. इसीलिए इब्रानियों का 12वां वचन कहता है, பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் இன்னும் நீங்கள் எதிர்க்கவில்லையே. पाप के विरुद्ध लड़ाई करने में अभी तक तुम विरोध नहीं हुए. பாவத்துக்கு நீ எதிர்க்கணுங்க. पाप का विरोध करना है. பாவத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்படக்கூடாது. पाप के साथ मिलजुल कर नहीं रहना है. பாவத்தோடு கூட நீங்க படுக்க கூடாது. पाप के साथ तुम्हें सोना नहीं है. உன் மேல நஸ்ர விரதம் இருக்கிறது. तेरे ऊपर नासरी का धर्म है. உன் மேல அபிஷேகம் இருக்கிறது. तेरे ऊपर परम प्रधान का अभिषेक है. நீ அந்நியரை பார்க்கவே கூடாது. तू अन्य को देखना ही नहीं है. ஹalleluya, हालेलुया. சிம்சோன் மேல நஸ்ர விரதம், இயேசுக்கு அடுத்து சிம்சோன் மேல தான் நஸ்ர விரதம் இருந்துச்சு. यीशु के बाद जो है शिमशोन के ऊपर नासरी का वो था. ஆனால் சிம்சோன் தெலீலாள் மடியில் படுத்தான். लेकिन शिमशोन दलीला के गोद में लेटा. அவன் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற அவனுக்குள்ள அந்த தத்துவம் இல்லை. वो पाप के विरुद्ध लड़ाई करने का तत्व उसके अंदर नहीं रहा. அவன் பெலிஸ்தியரை பார்த்தது தப்பு.
वो पलिश्ती स्त्री को देखा, वो गलत था। பெலிஸ்தியர் பெண்ணுடைய மடியில படுத்தான், தன்னுடைய தரிசனத்தை இழந்தான். पलिश्ती स्त्री के गोद में लेटा अपने दर्शन को खोया, முடியை இழந்தான், மகிமை இழந்தான், बाल को खोया, महिमा को खोया। அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, தரிசனங்களை இழந்தான். उसके आंखों को फोड़ निकाले, उसके दर्शन को அவன் खोया। வாழ்க்கையில 7 கயிறுகள் என்று 7 கட்டுகளினால பூரணப்பட்ட கட்டுகளால் அவன் கட்டப்பட்டான். उसके जीवन को जो है, उसके शरीर को 7 रस्सी से 7 प्रकार के बंधन से बांध के रखे। எந்த பெலிஸ்தியனை அவனை அடிக்கணும் என்று கர்த்தர் அவனை விரும்பி அவன் மேல் அபிஷேகத்தை கொடுத்தாரோ அதே பெலிஸ்தியத்தில் அவன் மாண்டு போனான். जिस पलिश्तियों को नाश करने के लिए परमेश्वर ने उसके ऊपर अभिषेक दिया था, उसी पलिश्तियों के सामने वो गिर गया। நான் ஒன்றை சொல்லுகிறேன், मैं एक बात कहता நீ हूँ, பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். तू पाप के विरुद्ध लड़। பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற குணம் உனக்கு தேவை. पाप के विरुद्ध लड़ने का गुण तुझे चाहिए। பாவமா வேணாம், पाप नहीं चाहिए, எனக்கு பிடிக்காது, मुझे पसंद नहीं, சினிமா பார்க்க மாட்டேன், सिनेमा नहीं देखूंगा, உலகத்தோட இருக்க மாட்டேன், दुनिया के साथ नहीं கெட்ட बैठूंगा, வார்த்தை பேச மாட்டேன், गालियां नहीं बकूंगा, சபை கூடுதலை விட மாட்டேன், कलिसिया की एकता में नहीं சபையில छाटूंगा, நான் சாட்சியா இருப்பேன், कलिसिया में गवाही बनकर என்ன रहूंगा, கொன்று போட்டாலும் உன்னை விட மாட்டேன். मेरे को मार डालो அந்த तो भी नहीं வைராகியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். छोड़ूंगा। वो जिद्दी हमारे अंदर दिखाई देनी चाहिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், मैं एक बात कहूंगा, என்னுடைய வைராகியம் அநேக வாலிப பிள்ளைகளை எழுப்பி இருக்கிறது. मेरी जिद्दी अनेक जवानों को उठाई है। இந்த கூட்டத்தை முடிச்ச உடனே ஒரு பிரதர் என் கையை பிடிச்சாரு. इस मीटिंग को खत्म करने के बाद एक भाई आके मेरा हाथ पकड़े। இந்த அபிஷேகத்தோட நான் பேசணும் பாஸ்டர், நீ என்ன கிரயம் செலுத்துனீங்க? इस अभिषेक से बात करने के लिए आपने क्या कीमत दिया? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கணும். ऐसे ही हमारे जीवन में एक चुनौती होनी चाहिए। நான் உண்மையை சொல்லட்டுமா? मैं सच बोलूं क्या? எங்க கிராமத்துல என்ன 3வது பொண்ணுன்னு சொல்லுவாங்க. என்ன मेरे गांव में मुझे तीसरी लड़की करके பேச कहते, தெரியாது, बात करने नहीं आता, வெட்கப்படுவேன், शर्माता हूँ। ஒரு பொண்ணு என்ன பார்த்தாலுமே நம்மள தான் பாக்குறாங்கன்னு திரும்பவே மாட்டேன், இந்த பக்கம் போகாத கழுத்து. एक लड़की मुझे देखती है तो ஐயோ, मैं என் पीछे मुड़ता கேரக்டரை नहीं। நான் அப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. मेरे कैरेक्टर को तब कैसे तो सोचते तो मुझे अजीब लगता है। என் மேல என்னைக்கு இந்த அபிஷேகம் இறங்குச்சோ, मेरे ऊपर जिस दिन ये अभिषेक उतरा, லைஃப் ஆண்ட திருப்பி போட்டாருங்க. मेरे लाइफ को परमेश्वर घुमा दिए। பாப்பா நானா இது, मैं सोच के देखता मैं वही हूँ क्या? அதுன்னு நினைப்பேன். यही वो है क्या कर कर। ஒன்றை சொல்லுகிறேன், मैं एक बात कहता हूँ, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், अभिषेक जुए को तोड़ता है, அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும், अभिषेक बंधन को काटता है, அபிஷேகம் நம்மை ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்தும். अभिषेक हमें परमेश्वर के साथ एक करता है। நான் ஒன்றை मैं சொல்லுகிறேன், एक बात कहता हूँ, பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் போராடினால் पाप के विरुद्ध तू लड़ेगा तो ஜீவ கிரீடம் உண்டு. जीवन का मुकुट है, சாரி, நீதியின் கிரீடம் உண்டு. धर्म का मुकुट है, ஜீவ கிரீடம் சோதனை சகித்தால் உண்டு. जीवन का मुकुट परीक्षा को सहन करेगा तो है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யோவான் यूहन्ना 15வது அதிகாரம், 15वां अध्याय, யோவான் यूहन्ना 15वां अध्याय, 15வது அதிகாரம் 15वां अध्याय 19வது வசனம். 19वां वचन। நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை என்ன பண்ணுமா கவனிக்கணும். ध्यान दीजिए, நீங்க உலகத்தானா இருந்தீங்கன்னா तुम संसार के हो तो நீ என்ன பண்ணுவீங்க? तुम क्या करोगे? உலகத்தையே சிநேகிப்பீங்க. संसार दुनिया से ही प्रेम करोगे। நீ உலகத்தானா இருந்தானா பீஸ்த தாயா சேவிப்ப, तू दुनिया का है तो तुझे 20 थे उसकी வலிமையை सेवा தான் சேவிப்ப. करेगा। ரஜினிகாந்த பாப்ப, விஜய பாப்ப, அஜித் குமார பாப்ப, சினிமாக்காரனை பாப்ப. तू रजनीकांत को देखेगा, अजीत को देखेगा, जो सिनेमा वाले நீ उनको देखेगा। உலகத்தானா இருந்தால் तू दुनिया संसार का है तो உன்னுடைய தேடுதல், உன்னுடைய உறவுகள் உலகத்திலேயே இருக்கும். तेरा जो ढूंढना है वो संसार दुनिया के ऊपर रहेगी। ஆனா அதே வேதம் சொல்கிறது, लेकिन वही वचन कहता है, நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. तुम संसार के नहीं हो और मैंने तुम्हें संसार से चुन के लिया है, इसलिए संसार तुमसे बैर करता है। நான் ஒன்றை சொல்லுகிறேன், एक बात कहता हूँ, உலகம் உங்களை பகைக்கணும். दुनिया तुमसे बैर करनी அப்பதான் चाहिए, நீ கிறிஸ்தவன். तभी तू मसीह व्यक्ति है। உலகம் உன்னை வெறுக்கணும், दुनिया तुझसे नफरत करनी அப்பதான் நீ चाहिए, கிறிஸ்தவன். तब तू मसीह व्यक्ति है। ஆமா, வாடா போடா, இங்க உட்காரு, அங்க போ, இங்க பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டியானா நீ அவங்களோடு கூட என்ன பண்ணிருக்கிற? ஸ்நேகம் வச்சிருக்கிற. तू आजा, इधर जा, उधर बैठ, उठेगा विटेगा, ये सब करेगा तो तू उनके साथ भी प्रेम रखा है। உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து, அவன் வரமாட்டான்டா, அவன் பெரியப்பா, அவன் ஒரு ரொம்ப பரிசுத்தமான்றான், அவன் நல்லவன் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்ப உலகம் உன்னை என்ன பண்ணுது? பகைக்க ஆரம்பிக்கிறது. वो तुझे देख कर अरे वो सब नहीं आएगा, वो बहुत बड़ा पवित्र के बदल गया, ऐसा बोलता है तो संसार तुझसे बैर रख रहा है करके मतलब है। உலகம் உன்னை பகைத்தால்
संसार तुझसे बैर रखेगी तो ஆண்டவர் உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். परमेश्वर तुझसे प्रेम करता है करके मतलब உலகம் உன்னை நேசித்தால் संसार दुनिया तुझसे प्रेम रखती है ஆண்டவர் உன்னை तो பகைக்கிறான்னு அர்த்தம். परमेश्वर तुझसे बैर रखते मतलब है। நீங்கள் புரியப்பட வேண்டும். आपको समझना है உலக பகை தேவையா, संसार का बैर चाहिए क्या ஆண்டவருடைய நேசம் தேவையா? या परमेश्वर का प्रेम चाहिए? போராடுகிற குணம் நமக்குள்ள இருக்கணும். लड़ाई करने का गुण हमारे अंदर होना चाहिए। நம்ம வீட்லலாம் பார்த்திருப்போம். हम घर पे देखे रहेंगे ஸ்பைடர் மேன் பார்த்திருக்கீங்களா? ஸ்பைடர் स्पाइडर देखे हो ना, சிலந்தி சிலந்தி मकड़ी देखे हो ना। அதை பார்த்து தான் ரஜினி முகமதுன்ற ஒரு மன்னர் இருந்தாரு. उसे देखकर ही रजनी मोहम्मद करके एक राजा थे। 17 முறை தோல்வியை கண்டாராம் தேசத்துல. वो 7 बार हार को देखे अपने देश ஈச்சர்ல में। படுத்துட்டு யோசிக்கிறாராம். वो ऐसे लेट कर सोच रहे ச்சே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. अरे जीवन में ही हार இனிமே गया, நம்ம போராடவே கூடாது. अब इसे आगे लड़ूंगा ही नहीं, சண்டையே போடக்கூடாது. झगड़ा ही नहीं करूंगा। யாருன்னா யாரும் எடுத்துட்டு போட்டோம் நம்ம தேசத்துல இருந்து. अरे मेरा राज जो विजय लेके जाने दो, இருந்தாராம். ऐसे लेटे थे। ஒரு சிலந்தி கூடு, एक मकड़ी அது அதோட சொல்லுல தான் வீடு கட்டுச்சு. उसके எச்ச எச்ச उसकी जो थूक से वो जो उसका घर बना रही थी, கூடு கட்டுச்சு. घर बना रही थी। ஒரே ஒரு நூல் இருந்துச்சு. उसमें से एक रस्सी கீழே टूटा, விழுந்துச்சு. नीचे गिरा। அத பார்த்தாரு. उसे देखे ஒரு அரை மணி நேரத்துல एक आधा घंटे में டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வீடை கட்டுச்சு. टक टक करके वापस से घर முடிகிற ஸ்டேஜ்ல खत्म होते समय திருப்பி அறந்துச்சு. वापस वो कट के गिरा, கீழே விழுந்துச்சு. नीचे गिरा, திருப்பி எந்திரிச்சு. वापस उठी, அறந்துச்சு. गिरा, எந்திரிச்சு. उठी। இதுவே 17 முறை செஞ்சது. ऐसे ही 17 बार ऊपर नीचे की। 18வது முறை ஒரு வீட்டை கட்டுச்சு. 18वीं बार उसने घर बांधा அதுல போய் குடி இருந்துச்சு. और उसके अंदर जाके वो मकड़ी रहने लगी। பார்த்தான் ஒரு மனிதன், इसे देखा एक मनुष्य ரஜினி முகமது. रजनी मोहम्मद। அவர் சொன்னாரு, उन्होंने कहा ஒரு 5 அறிவு படைத்த சிலந்தியே முயற்சி செய்கிறது, போராடுகிற குணம் இருக்கும்போது நான் ஏன் அதை செய்யக்கூடாது? एक 5 समझ वाला प्राणी ही हारने के बाद भी लड़ रहा है, संघर्ष कर रहा है, तो मैं क्यों नहीं करूं? 18வது முறை அவர் முயற்சி செய்கிறார். 18वीं बार वो प्रयास कर रहे, தேசத்தை ஆண்டார். देश के ऊपर राज किए। நான் ஒன்றை சொல்லுகிறேன், मैं एक बात कहता हूँ, போராடுகிற குணம் இருக்கணும். लड़ाई करने का गुण होना चाहिए। போராடுகிற குணம் இருக்கணும். लड़ाई करने का गुण होना चाहिए। போராடுகிற குணம் உனக்குள்ள இருந்தால் நீதியின் கிரீடம் உனக்கு உண்டாயிருக்கும். अरे लड़ाई करने का गुण तेरे अंदर है तो धर्म का मुकुट तेरे लिए है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். मैं बहुत बोलने का इच्छा किया। 12 மணிக்கு பாஸ்டர் டைம் கொடுத்தாரு. 12 बजे का समय पास्टर ने दिया था। நான் 11:30க்கு முடிச்சிடுறேன் பாஸ்டர் என்ன. मैं 11:30 बजे खत्म करूंगा पास्टर करके कहा। 40 மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். 40 मिनट एक्स्ट्रा ले लिया। நான் முடிக்க போறேன். मैं खत्म करने वाला हूँ। சாயங்கால மீட்டிங் நான் அபிஷேகத்துல நடத்தலாம்னு இருக்கிறேன். और शाम के मीटिंग को अभिषेक में चलाने को सोच रहा हूं। அல்லேலூயா. हालेलुया। வியாதியில இருக்கிறவங்க, जो बीमारी में है, பிசாசு பிடியில இருக்கிறவங்க, शैतान के पकड़ में, மாந்திரிகத்துல இருக்கிறவங்க, जादू टोने में जो தூக்கம் வரல, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், जिसको नींद नहीं आता के, जिसको बच्चे का दान नहीं, இயேசுவின் நாமத்தில் கொண்டு வாருங்கள். यीशु के नाम से लेकर आइए। இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். यीशु आपको छुटकारा நான் देंगे। 3 கிரீடத்தை சொல்ல ஆசைப்பட்டேன். मैं 3 मुकुट कहने की चाहत किया। முதலாவது கிரீடம் என்னது? पहला मुकुट कौन सा? சோதனையை சகித்தால் परीक्षा को सहन जीवन करके तो क्रीडा। जीवन का मुकुट। பாவத்துக்கு போராடினால் पाप के विरुद्ध लड़ोगे तो நீதியின் கிரீடம். धर्म का मुकुट। மூன்றாவது ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். तीसरा एक ही वचन कहकर खत्म करता हूं। 1 பேதுரு पहला पत्रस 5வது அதிகாரம் 5वां अध्याय। 1 பேதுரு पहला पत्रस 5வது அதிகாரம் 5वां अध्याय 3-4. तीसरा और चौथा वचन। என்ன கிரீடம் கிடைக்குமா? कौन सा मुकुट मिलेगा? அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் மாதிரிகளா இருக்கும்போது உங்களுக்கு வாடாத கிரீடம் கிடைக்கும். तुम जो के आदर्श बनोगे तो ना मुरझाने वाला मुकुट मिलेगा। உலகத்துல கொடுக்கிற கிரீடங்கள் வாடிடும். दुनिया में जो मुकुट दिया जाता है वो मुरझा जाएगा। அல்லேலூயா. हालेलुया। நேத்து ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். कल के दिन एक कंपनी में गया था। அந்த கிளிப்லாம் இருக்கு பத்திலா, जो क्लिप बनाते ना, அதெல்லாம் இங்க பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமான, இங்கதான் மேனுஃபேக்சரிங் நடக்க போல. और याद है कि आश्चर्य यहीं पर मैन्युफैक्चरिंग होता அது है। முதல் தரத்தை பார்க்கும்போது கிரேல் இருக்கு, கருப்பா இருக்கு. और पहले किस्म को देखा तो एकदम काला रंग का அது ஒரு என்னது முழுகி எடுக்கிறாங்க, கோட்டிங் கொடுக்குறாங்க, कोटिंग दे रहे उसको। அதுல முழுகி எடுத்த உடனே பளிச்சுன்னு ஆகுது. उससे
कोटिंग दे के डुबा के निकालते हो जो एकदम चमकीला बनता है। அதை நீ ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணீங்கன்னா அது மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுது. वो 6 महीने इस्तेमाल करोगे तो वापस पहले जैसे आ இது जाता है। எல்லாமே வாடி போகிற கிரீடங்கள். ये सब मुरझाने वाला मुकुट ஆனால் है, இயேசு கொடுக்கிற கிரீடம் வாடாதது. लेकिन यीशु देने वाला मुकुट मुरझाता ஒரு नहीं। மனுஷன் இன்னைக்கு உன்னை கௌரவிச்சு பேசுவான், சால்வா போடுவாங்க. एक मनुष्य आज तेरे बारे में गर्व की बातें करेगा तो चादर देगा। கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்மள தரம் தட்டி பேசுவாங்க. थोड़ा दिन जाने के बाद अरे वो मनुष्य वैसा ही करके अपने बारे में कम बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில வாடாத கிரீடம் தேவை. हमारे जीवन में ना मुरझाने वाला मुकुट चाहिए। வாடாத கிரீடம் இருக்கணும்னா ना मुरझाने वाला मुकुट है क्या? நீ நானும் எல்லாருக்கும் மாதிரிகளா இருக்கணும். तू और मैं सबके लिए आदर्श बनकर रहना है। சபைக்கு போற कलीसिया में जाता है, மனைவிக்கு நீ மாதிரியா இரு. तेरी पत्नी के तू आदर्श बनकर रहे, புருஷனுக்கு நீ மாதிரியா இரு. तेरे पति के तू आदर्श बनकर रहे, பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியா இருங்கள். आपके बच्चों के लिए आप आदर्श बनकर रहो, சமுதாயத்துக்கு மாதிரியா இருங்கள். आपके समाज के लिए आदर्श बनकर रहो, போதகர்களுக்கு நீங்க சாட்சி உள்ளவரா இருங்கள். आपके पासबान के लिए आप गवाही बनकर கர்த்தருக்காக रहो, வைராகியமா நில்லுங்கள். परमेश्वर के लिए जिद में खड़े रहिए। யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், अय्यूब कहते समय நீ कहता है, சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். तू परीक्षा परखने के बाद शुद्ध सोना बनेगा। நீங்கள நானும் ஒரு தங்கத்தை போடுறாங்க, சாதாரணமா நம்ம காலுக்கும் நம்ம கழுத்துக்கும் வரல. आप और जो मैं सोने पहनते हैं वो साधारण कान में गर्दन पे नहीं आता। பல டன் மண்ணு தான் 1 கிராம் தங்கம். कई टन मिट्टी 1 ग्राम सोना है। இத வரதுக்கு பல ப்ராசஸ் ஆகுது. इसे लेकर आने के लिए कई प्रोसेस होते हैं। அத பல முறை ஹீட் ட்ரீட்மென்ட் பண்றாங்க. उसे कई बार जो है उसको जो आग में डाल के इसे गर्म करते हैं। இந்த ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இத போட்டுக்கிட்டு ஃபிலிம் எல்லாம் காட்டுறீங்க. ये सब प्रोसेस होने के बाद आप कान पे पहनकर फिल्म दिखाते हो। இங்கெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா यहाँ पर ऐसा नहीं, चेन्नई में देखोगे तो இங்க கனெக்ஷன் கொடுப்பாங்க, यहाँ कनेक्शन देते, இங்க எர்த் லைன் போவோம், यहाँ पर अर्थ लाइन जाता है, திருப்பி அப்படி சுத்துவாங்க, वापस से घूमते, திருப்பி சுத்துவாங்க, वापस घुमाते, சுத்தி 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 घुमा 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 कर அல்லேலூயான்னு சொன்னாடா கால கேட்காது. हालेलुया करके बोलेंगे तो कान में सुनाई नहीं देता। ஆனா மும்பைல எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, लेकिन मुंबई में क्या कर रहे हो? சமயம் வாய்த்தால வாய்க்க சொல்லிட்டு போயிடுறேன். समय हो या ना मैं बोल के चले जाता ஒரு हूँ। பிளேட் ஒன்னு எடுத்துக்கிறீங்க, एक ब्लेड ले लेते हो, கண்ணாடி முன்னாடி வச்சுக்கிறீங்க, आईने के सामने रखते हो, இந்தியா மேப் ஆப்பிரிக்கா மேப் எல்லாம் வரையறீங்க, इंडिया मैप और अफ्रीका मैप बनाते हो। புருவத்துல கையை வைக்கணும் பைபிள் சொல்லுது. अरे आँख के ऊपर के बाल को हाथ मत लगाइए करके बाइबल உசாமா कहता பின் है। லேடனை பிடிச்ச உடனே புருவத்தை தான் நோண்டணும் தெரியுமா? ओसामा बिन लादेन को पकड़ते पहले उसकी आँख के ऊपर के बाल को उखाड़े। நம்ம ஆதார் கார்டுல புருவம் தான் இருக்கும் பாத்தீங்களா? हमारे आधार कार्ड में भी यही रहता है, मालूम है क्या? புருவத்துல கையை வைக்காதீங்க அம்மா. उस आँख के ऊपर के बाल के ऊपर हाथ मत रखिए। பாஸ்டர் அவங்க தான் புருவத்துல கை வைக்கிறாங்க, நாங்க எங்க பாஸ்டர் வைக்கிறோம்? पास्टर वही तो रख रहे, मैं क्यों रखूं? இவங்க வைக்கிறாங்க, இங்க வேலை செய்து பிளேடு இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. ये रख रहे यहाँ पर काम, यहाँ पर ब्लेड लगता है, यहाँ नहीं விட்டு लगता है। விட்டு 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 வேலை செய்யுது. थोड़ा थोड़ा रख के काम होता है। அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. हालेलुया नहीं बोल रहे हो? ரோடு போடுறான், ரோடு போடுறான், ஒரு யூட்டன் போடுறான். एक रोड डाल रहे को, एक लाइन डाल रहे और एक यूटर्न मार रहे। அதான் ஆண்டவர் எனக்கு ஒரு பிரஸ் தலையை கொடுத்தாரு. इसीलिए परमेश्वर एक बेस्ट सिर நான் दिए। என்னதான் இப்படி போட்டு நிக்கணும் ஆண்டவரேன்னு சொன்னா கூட அது பசுக்குன்னு விழுந்துரும். मैं कैसे भी ऐसा बनाऊं तो भी वो ऐसा के गिर जाता है। அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. हालेलुया नहीं बोल रहे। அல்லேலூயா. हालेलुया। அவர் கனிகளினாலே அவரை அறியலாம், அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறியலாம். उनके फलों से तुम जान सकते हो। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று என்ன சொன்னேன்? एक मैंने क्या कहा? சோதனையை சகிக்கிறவன் परीक्षा को सहन करने ஜீவ वाला கிரீடங்கள் உண்டு. जीवन का मुकुट है। பாவத்துக்கு விரோதமாய் पाप के विरुद्ध போராடினால் लड़ेंगे तो நீதியின் கிரீடம். धर्म का मुकुट। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் மாதிரிகளாய் இருந்தால் तुम आदर्श बनोगे तो வாடாத கிரீடம். ना मुरझाने वाला நீ मुकुट। எங்க மாதிரியா இருக்கணும்? कहाँ पर आदर्श வேலை बनना है? செய்யற இடத்துல மாதிரியா இருக்கணும். काम करने वाले जगह पर आदर्श बनना है। மாதிரி என்பது ஒரு மாதிரி இல்ல. आदर्श से अलग प्रकार नहीं। ஃபார் எக்ஸாம்பிள், एक एग्जाम्पल, எடுத்துக்காட்டுள்ள ஜீவியம். एक उदाहरण। அந்த மனுஷன் பாரியா, वो मनुष्य को देख, லஞ்சம் வாங்க மாட்டான், घूस नहीं लेगा, திருட மாட்டான், चोरी नहीं करेगा, பொய் சொல்ல மாட்டான், झूठ नहीं बोलेगा, உண்மையா இருப்பாரு, सच्चा रहेगा, நீதியா இருப்பாரு. धर्म से रहेगा। அந்த மனுஷன் நீதிமான் என்று காண்கிறேன். वो मनुष्य धर्मी जने இந்த करके देख வார்த்தையை रहा हूँ। உன்னை பார்த்து எல்லாரும் சொல்லணும். इस बात को तुझे देख के सब लोग बोलने चाहिए। உன்னை பார்த்து ஐயோ அவன் பேர் தான் கிறிஸ்தவன், அவன் பண்றதெல்லாம் உல்டாப்பு. अरे वो सिर्फ नाम का मसीह, जो भी करता उल्टा ही करता है। உன்னால என் தெய்வத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. तेरे वजह से मेरे परमेश्वर के नाम को அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए। அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए। அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தா மெசேஜ் முடிக்க முடியல. आप पता नहीं, आपको देखकर संदेश ही खत्म नहीं कर ஆனா पा சில रहा हूं। பேர் சொல்றீங்க ஏன் பாஸ்டர் முடிக்கிறீங்க लेकिन कुछ लोग बोले क्यों पास्टर खत्म அப்படின்ற कर रहे மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. हो? ऐसा फील कर रहे हो? எனக்கு மத்திய பிரதேசம் வேலை செய்யுது. मेरे लिए मध्य प्रदेश काम कर रहा है। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்ற
விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். मैं जो बोल रहा समझ में आया करके लगता है. எனக்கு பசி எடுக்குது, मुझे भूख लग रहा है, அதனால நான் முடிக்க பிரயாசப்படுறேன். इसलिए खत्म करने का ஒரு प्रयास कर रहा हूं. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए. 3 கிரீடம் 3 मुकुट, இதுக்காக ஜெபிங்க. इसके लिए प्रार्थना சும்மா कीजिए. ஆண்டவன் கிரீடத்தை தர மாட்டார். ऐसे खाली एक இந்த मुकुट नहीं 3 देंगे. ப்ராசஸ் உன் வாழ்க்கையில் நடந்தா தான் 3 கிரீடங்களை ஆண்டவன் மேல வைப்பார். ये तीनों प्रोसेस तेरे जीवन में होगा तब ये तीनों मुकुट तेरे सिर पे रखेंगे. எல்லார கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். सभी जन आंखों को बंद करके प्रार्थना करेंगे. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया. இயேசுவே यीशु, இயேசுவே यीशु, இயேசுவே यीशु. என் வாழ்க்கையில 3 கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்பா. मेरे जीवन में 3 मुकुट को मुझे पाना है. ஒன்னு ஜீவ கிரீடம், पहला जीवन का ஒன்னு मुकुट, நீதியின் கிரீடம், एक दूसरा धर्म ஒன்று का मुकुट, வாடாத கிரீடம். और जो है नाम मुरझाने ஜீவ वाला கிரீடம் मुकुट. பெறுவதற்கு जीवन का मुकुट पाने के लिए சோதனையை சகிக்கணுமே. परीक्षा को सहन करना है. நீதியின் கிரீடம் பெறுவதற்கு धर्म का मुकुट पाने के लिए பாவத்துக்கு விரோதமாய் போராடணுமே. पाप के विरुद्ध लड़ना है. வாடாத கிரீடத்தை பெறுவதற்கு नाम मुरझाने वाले मुकुट எல்லாருக்கும் மாதிரிகளா இருக்கணுமே. सभी के लिए आदर्श बन के रुकना கர்த்தர் எங்களுக்கு है. கிருபைகளை தாரும். परमेश्वर में अनुग्रह दीजिए. கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். परमेश्वर में अनुग्रह கர்த்தர் दीजिए. எங்களுக்கு கிருபைகளை தாரும். परमेश्वर में अनुग्रह இந்த दीजिए. கிரீடங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில பொக்கிஷம். ये मुकुट ही हमारे இந்த जीवन का धन கிரீடத்துக்காக है. ஓடுங்கள். इस मुकुट के लिए இந்த दौड़िए. கிரீடத்துக்காக நாடுங்கள். इस मुकुट के இந்த अनुसरण கிரீடத்தை कीजिए. அடையும்படிக்கு நீங்கள் லட்சியத்தோட கூட பெருமையோட ஓடுங்கள். इस मुकुट का पाने के लिए लक्ष्य के साथ धीरज से दौड़िए. ஜீவ கிரீடம், जीवन का मुकुट, வாடாத கிரீடம், ना मुरझाने वाला मुकुट, நீதியின் கிரீடம். धर्म का मुकुट. இந்த 3 கிரீடமும் தலை மேல வரணும். ये तीनों मुकुट तेरे सिर के ऊपर आना இந்த चाहिए. கிரீடத்திற்காக ஆண்டவரை நோக்கி பாருங்க. इस मुकुट के लिए परमेश्वर की ओर देख. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே, सभी बोलिए यीशु, இயேசுவே, यीशु, இயேசுவே. यीशु. சோதனையை சகித்தால் ஜீவ கிரீடம், परीक्षा को सहन करेंगे तो जीवन का मुकुट. மாதிரிகளா இருந்தால் வாடாத கிரீடம். अरे आदर्श बनकर रहेंगे तो ना मुरझाने वाला मुकुट. வாடாத கிரீடம் வேணும் ஆண்டவரே. जो मुरझाने वाला मुकुट नहीं चाहिए. பாவத்துக்கு நான் போராடணும். पाप से मुझे लड़ना है. ஆண்டவர் உனக்கு நீதியின் கிரீடத்தை தருவார். परमेश्वर तुझे धर्म का मुकुट இந்த देंगे. 3 கிரீடங்களை தேவ சமூகத்துக்காக 3 मुकुट के लिए परमेश्वर के सम्मुख கேளுங்கள். मांगिए. ஆண்டவர் அவர் தருவதற்கு நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उसे देने के लिए सामर्थ्य है. ஹalleluya, ஹalleluya. என் ஜனங்கள் மேல நம்முடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், ஆண்டவரே ஜீவ கிரீடம், 3 கிரீடத்தால் என் ஜனங்களை நிரப்புவீராக. परमेश्वर जीवन का मुकुट, धर्म का मुकुट, ना मुरझाने वाले मुकुट से मैं लोगों को भर दीजिए. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता. ஆமென்.